வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான லெக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெக்சராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா, இது நீங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஓகே, அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கும்போது ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மனிதன் நாடோடியாக வாழ்ந்தான். ஓகேங்களா, பீப்புள் வேர் லிவ்டு ஆஸ் அ நொமேடிக் பீப்புள் படிச்சிருக்கோம் இல்லையா, அங்கே ஆரம்பிச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ்ல என்ன, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் பீரியட், அதாவது பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலம் பேலியோலித்திக். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா மீசோலித்திக். ஓகேவா, இடைக்கற்காலம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக், புதிய கற்காலம் சொல்லி நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. அப்போ கற்களை பயன்படுத்தி மக்கள் முன்னாங்க ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செம்பு பயன்படுத்துறாங்க, காப்பர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்க இரும்பு பயன்படுத்துறாங்க, தட் மீன்ஸ் அயன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் இருக்கு இல்லையா. அப்ப வந்து மனிதன் முதல்ல டொமஸ்டிகேட் பண்ணது, அதாவது பழக்கப்படுத்திய விலங்கு பார்த்தீங்கன்னா நாய். ஓகேவா, எப்ப வந்து உணவு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா, அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. மீன்ஸ் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து அந்த டாபிக்ஸ் பெரும்பாலும் ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழர்களுக்கும் ரொம்பவே ரிலேட்டபிளான ஒரு பாயிண்ட் தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பகுதி இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கு. இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி, இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீஜன் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா இண்டஸ் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி, குஜராத், ராஜஸ்தான், பாகிஸ்தான், இந்த மாதிரி பகுதியில் வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப தெரிஞ்சுக்கணும் சிந்து சமவெளி எங்க வந்திருக்கு, இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில், அதே போல பாகிஸ்தான்ல இருந்திருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ வீட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இண்டஸ் வேலி நாகரிகம் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் யார் பார்க்குறாங்க, 1826ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஹரப்பாங்கிற பகுதியை விசிட் பண்ணி பாரு. ஓகேவா, ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற பகுதி வந்து நிறைய இருக்கு. ஓகேவா, அது ஒரு நாகரிகம். அதுல பாத்தீங்கன்னா வந்து ஹரப்பா, முகஞ்சாதாரோ, காளிபங்கன், லோத்தல் அப்படிங்கிற பேர் நிறைய சிட்டி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க சிம்பிளா, ஹரப்பா அப்படிங்கிற பகுதியை ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சார்லஸ் மேசன். எப்ப 1826ல விசிட் பண்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா அம்ரி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அம்ரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அம்ரி அப்படிங்கிறது இப்போதைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா, அப்ப அந்த அம்ரி அப்படிங்கிற பகுதியை விசிட் பண்றாங்க பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்னஸ் விசிட் பண்றாரு டியூரிங் 1831. அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சார்லஸ் மேசன் விசிட் பண்ண பகுதி பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஹரப்பா 1826ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அம்ரியை விசிட் பண்ண யார் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். அலெக்சாண்டர் பர்னஸ் 1831 விசிட் பண்றாரு. ஆக்சுவலா விசிட் பண்ணாங்க, அதை டாக்குமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலும் ஆராய்ச்சி அவங்க எதுவும் பண்ணல. ஓகேங்களா, அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து சிம்பிளா ஆராய்ச்சி மேற்கொள்ளாம விசிட் பண்ணதை மட்டும் டைரியில மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகே, அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பத்தி யார் ப்ராப்பரா கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, சோ இதுக்காகவே ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. எப்படின்னா லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும். ஓகேவா, என்ன பண்றாங்க ரயில்வே ட்ராக் போறாங்க. ஆக்சுவலா ஏன்னா பிரிட்டிஷ் காலம் பீரியட்ல நடந்துட்டு இருக்கு. ஓகே, பண்றாங்கன்னா லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும் ப்ராப்பரா ஒரு ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரயில்வே ட்ராக் போடும்போது என்ன பண்ணிப்பாங்கன்னா ட்ராக் கீழே தண்டவாளத்துக்கு கீழே அங்கங்க ஜல்லிக்கல் போடுவாங்க. ஜல்லிக்கல் போடுவாங்க, கற்கள் போடுவாங்க. ஓகேவா, எதுக்கு கற்கள் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ட்ரெயின் போகும்போது அந்த வைப்ரேஷனை அப்சர்வ் பண்றதுக்காக கற்கள் போடுவாங்க. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த லாகூர் முல்தான் வரைக்கும் ட்ரெயின் போடுறாங்க. அப்ப ப்ராப்பரா ஜல்லிக்கல் கிடைக்கல. என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா சைட்ல பார்க்கும்போது சில இடங்கள்ல என்ன இருக்கு, ஸ்டோன்ஸ் வந்து ப்ராப்பரா அடுக்கி வச்சிருக்காங்க. ஸ்டோன்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முழுக்க சுட்ட செங்கல்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸ், சுட்ட செங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, ரயில்வே ட்ராக் போடுற ஜல்லிக்கல் கிடைக்கலையே, அப்ப என்ன பண்றாங்க இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணி ரயில்வே ட்ராக் போட்டு முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா, அதை பத்தி யாருமே யோசிக்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வராரு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அப்படியே கேட்பாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய
ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தொல்லியல் ஆய்வுத்துறைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா 1861, ஓகேங்களா. 1861 பாத்தீங்கன்னா 1861 இந்தியாவுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் ஆய்வுத்துறை ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் சர்வேர் யாருன்னு கேட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சர்வே யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் என்ன பண்றாருன்னா அந்த லாகூர் முல்தானுக்கு போறாரு, ஹரப்பாக்கெல்லாம் போறாரு. ஜஸ்ட் போயிட்டு வந்து என்ன பண்றாருன்னா ஒரே ஒரு சீல் கிடைக்குது, எடுத்துட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணி முடிச்சிடறாரு. பெரிய ரிசர்ச் பண்ணல. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஸோ அந்த சார்லஸ் மேஷன் ஹரப்பாக்கு போயிருக்காரு 1826. அடுத்து அலெக்சாண்டர் பர்னஸ் வந்து 1831 அமெரிக்கா போயிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹமும் அந்த பகுதிக்கெல்லாம் போறாரு, எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணல, ஜஸ்ட் போறாங்க வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு புது ஹீரோ போறாரு, அவர் தான் சர் ஜான் மார்ஷல். ரொம்ப முக்கியமான விஷயம் தான், சர் ஜான் மார்ஷல் போறாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியை ஃபுல்லாகி பார்த்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. ஏப்பா இந்த மாதிரி லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும் ரயில்வே ட்ராக் போட்டீங்க, ஓகே சூப்பர். ரயில்வே ட்ராக் போடும்போது ஜல்லிக்கல் கிடைக்கல, அப்ப என்ன பண்ணீங்க, செங்கலை எடுத்து வச்சு ட்ராக் போட்டு முடிச்சிங்க. அப்ப இந்த செங்கல் இங்க இருக்குன்னா அதை யார் உருவாக்கி இருப்பாங்க? அந்த செங்கல் எப்படி இருந்துச்சு, ப்ராப்பரா அடுக்கி வச்சிருந்துச்சு. அப்ப இத்தனை விஷயம் நடந்திருக்கு. அப்ப செங்கல் உருவாக்குனது யாரு, செங்கலை ப்ராப்பரா அடுக்கி வச்சிருந்துங்கிறப்ப மக்கள் அங்க வாழ்ந்திருப்பாங்க. அந்த மக்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்னாச்சுன்னா இண்டஸ் வேலியை பத்தின ஒரு ஆராய்ச்சி வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அப்ப தெரிஞ்சுக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா லாகூர் டு முல்தான் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இண்டஸ் வேலி பாதையை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஆரம்பிச்சிருக்கிறது யாருன்னா நம்மளுடைய சர் ஜான் மார்ஷல். அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. இதை ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப என்ன அடுத்தடுத்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது, பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர் ஜான் மார்ஷல் இருக்காரு இல்லையா, அவர் வரைச்சு ஆரம்பிச்சாரு. ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் வந்து சர் ஜான் மார்ஷல். என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 1921 ஃபர்ஸ்ட் ஹரப்பாங்கிற சைட்ல அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹரப்பால வந்து அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் தோண்டி எடுக்கப்பட்ட நகரம் எது, ஃபர்ஸ்ட் எஸ்காபிசிங் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட நகரம் எதுன்னு கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. அதுதான் ஹரப்பா. எந்த வருஷம், 1921. அப்ப இந்த ஹரப்பா எங்க இருக்கு, இப்போதைக்கு வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கு, மேற்கு பஞ்சாப்ல இருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலா இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ எல்லாமே பழைய காலத்து பேர். அப்ப இப்போதைக்கு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கிற ஏரியா தான் பாத்தீங்கன்னா ஹரப்பான்னு சொல்றாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா 1922 மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஹரப்பால 1921. அடுத்து 1922 ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோல. ஓகேங்களா. இதுல தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா இருக்கிற லார்ஜஸ்ட் எதுன்னா மொஹஞ்சதாரோ. இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட், இருக்கிறதுலே பெரிய அகழ்வாராய்ச்சி மையம் எதுனா மொஹஞ்சதாரோ. ஃபர்ஸ்ட்னா ஹரப்பா, இருக்கிறதுலே பெருசுன்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா. எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சோ இந்த ஒட்டுமொத்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, ஹரப்பால ஆரம்பிச்சு மொஹஞ்சதாரோ, லோத்தல், காலி பக்கம் நிறைய பக்கம் போயிட்டே இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லாம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் சேர்த்து நியர்லி எப்படி இருக்கு, 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. ஒரு மில்லியன்னாலே 10 லட்சம். ஓகேங்களா. அப்ப கிட்டத்தட்ட வந்து 1.5 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவை வந்து இது ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அது ரொம்ப பெரிய ஏரியா பாத்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ மட்டும் எவ்வளவு இருக்கு, கிட்டத்தட்ட 200 ஹெக்டருக்கு வந்துருக்கு. அப்ப அப்படியே கொஸ்டின் கேட்பாங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்கிரைப் பண்ணது ஹரப்பா, இயற்கையில் லார்ஜஸ்ட் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ மட்டும் 200 ஹெக்டருக்கு இருந்திருக்கு. ஒட்டுமொத்த இண்டஸ் வேலி சேர்ந்து 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்திருக்கு. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்பாங்க. இது வந்து ஆக்சுவலா மேட்ச் த ஃபாலோவிங் அப்படி கேட்டிருக்காங்க பல தடவை, தெரிஞ்சுங்க. அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆக்சுவலா 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கு இல்லையா, அப்ப 4 திசை இருக்கு. ஓகேவா. அப்ப என்னன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் வந்து என்னென்ன ஊர் எல்லையா இருக்குன்னு கேட்கறாங்க, இது பார்டர்னு கேட்கறாங்க. அப்ப விஷயம் பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துக்கு, ஓகேவா, ஈஸ்ட் பக்கத்துக்கு எது பார்டர்னு பாத்தீங்கன்னா ஆலம்கீர்பூர். இப்போ ஈஸ்ட் பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா ஆலம்கீர்பூர் தான் பாத்தீங்கன்னா வந்து பார்டரா இருக்கு. இப்போதைக்கு இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா. அடுத்து வெஸ்ட் பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு என்னன்னா சத்கா ஜெண்டர். வெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சத்கா ஜெண்டர் வந்து பார்டரா இருக்கு. இது ஆக்சுவலா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரான பகுதி. ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா நார்த்துக்கு சார்டுகை, நார்த்துக்கு பாத்தீங்கன்னா சார்டுகை. ஓகேவா. அடுத்து சவுத்துக்கு பாத்தீங்கன்னா தைமதாபாத், இது மகாராஷ்டிரால இருக்கு. மேட்ச் தான் அப்படி கேட்பாங்க. ஈஸ்ட் ஆலம்கீர்பூர், வெஸ்ட் சத்கா ஜெண்டர். அடுத்து நார்த் பாத்தீங்கன்னா சார்டுகை, சவுத் பாத்தீங்கன்னா தைமதாபாத். ஓகேங்களா. அப்ப சிம்பிள் எப்படி ஞாபகம் பாத்தீங்கன்னா
நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு அல்பாபெட்டிக்கல்களுமே வந்து ஏழுல இருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா. அதே போல ஈஸ்ட் வெஸ்ட் இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, என்ன பண்றோம்? ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஈஸ்ட், ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ. அப்ப ஈஸ்ட்ல ஆலம்கீர் போர் முடிஞ்சது ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம், நம்ம நார்த் சைடு இருக்கு இல்லையா, நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காங்கிரஸ்க்கு சில பேர் சப்போர்ட்டா இருப்பாங்க. காங்கிரஸோட சின்னம் பாத்தீங்கன்னா ஷார்ப் டு கை, காங்கிரஸ்க்கு பாத்தீங்கன்னா கை கை சின்னம் தான் வந்து காங்கிரஸ்க்கு. அப்புறம் பண்ணலாம் நார்த் சைடுன்னு பார்க்கும்போதே நம்ம காங்கிரஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஷார்ப் டு கை. ஓகே, அப்ப ஈஸ்ட்டுக்கு வந்து ஆலம்கீர் போர், வெஸ்ட்டுக்கு சர்கா ஜெண்டர், அதே போல பாத்தீங்கன்னா நார்த்துக்கு ஷார்ப் டு கை, சவுத்துக்கு பாத்தீங்கன்னா தைமதாபாத் மகாராஷ்டிரால. இந்த மேக்ஸ் போல பல தடவை கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சு வச்சுங்க ஓகேங்களா. அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப நம்ம பார்க்கிற நாகரிகத்துக்கு பேரு சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இது இண்டஸ் நதி சிந்து நதி மேலதான் இருக்கு ஓகேங்களா. சிந்து நதி ஓடுது இல்லையா, அது நார்த் இந்தியாவில் சிந்து நதி ஓடிட்டு இருக்கு, இந்தியா பாகிஸ்தான்ல ஃபுல்லா கவர் ஆயிட்டு இருக்கு. அந்த சிந்து நதி மேலதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த வாழ்விடம் அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நாகரிகமுமே ஆத்தங்கரையில உருவாயிருக்கும். எந்த நாகரிகம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கல்ச்சருமே வந்து ஆத்தங்கரையில உருவாயிருக்கும் ஓகேவா. எகிப்து நாகரிகம், எஜிப்தியன் சிவிலைசேஷன் பாத்தீங்கன்னா வந்து நைல் நதி மேல உருவாயிருக்கும் ஓகேவா. நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா சோழ தேசம் காவிரி மேலதான் உருவாயிருந்துச்சு. அப்ப எந்த ஒரு நாகரிகமே வந்து ஆத்தங்கரை இடத்துல உருவாகும். ஏன் அப்படி உருவாகும் பாத்தீங்கன்னா பிகாஸ் அந்த ஆத்தங்கரையை ஒட்டி மண் வளமா இருக்கும், ஃபெர்டைல் சாயிலா இருக்கும். ஓகே, என்னாச்சு, ஏன்னா ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரக்கூடிய அந்த தாது பொருட்கள் மினரல்ஸை வந்து கொண்டு டெபாசிட் பண்ணிட்டே இருக்கும். அப்படின்னா அது ஆத்தங்கரையை ஒட்டி இந்த ரிவர் பேங்க்ஸ் ஃபுல்லாவே ஃபெர்டைலா இருக்கும். அப்படின்னா அது நாடோடியா வாழ்ற மக்களுக்கு ஃபெர்டைலான சாயில் கிடைக்குது ஓகேவா. குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே தண்ணி ஆத்துல கிடைக்குது. அப்புறமேட்டாங்க மக்கள் வந்து அங்கேயே செட்டில் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாகரிகம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஆத்தங்கரைக்கு பேரு நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஸ்டின் சில டைம் ஓகேவா. 2013 சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது இது ஆற்றங்கரை. காரணம் என்ன? மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் விளைவிக்க ஏற்ற மண் உள்ளது, அடுத்து மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி உள்ளது. அதெல்லாம் ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா. அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை, ரிவர் பேங்க்ஸ் ஆர் கால்ட் அஸ் கர்டல் ஆஃப் சிவிலைசேஷன். நாகரிகத்தின் தொட்டில் இருக்குன்னா ஆற்றங்கரை ஓகேங்களா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சிந்து நதியை ஒட்டி தான் நமக்கு என்ன இருக்கு, இந்த நாகரிகம் உருவாயிருக்கு. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இண்டஸ் நதியோட துணை நதிகள் கேட்பாங்க, ட்ரிபியூட்டரிஸ் கேட்பாங்க. எப்படின்னா இண்டஸ் நதி ஓடுதுல, இங்க மேப்ல பாருங்க இண்டஸ் நதி ஓடிக்கிட்டு இருக்கு, அதோட துணை நதிகள் பாத்தீங்கன்னா ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ் ஓகேங்களா. 5 நதிகள் இருக்கு. இது ஜியோகிராஃபிலையும் கேட்பாங்க, இங்கேயும் கேட்பாங்க ஓகேவா. ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்கன்னா இண்டஸ் நதியோடைய துணை நதிகள், ட்ரிபியூட்டரி சொல்லுவாங்க ஓகேவா. இந்த நதியோட நமக்கு என்ன இருக்கு, இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, மேப் ஃபுல்லா எங்க இருக்கும் பாருங்க. அந்த இண்டஸ் நதி ஓடிட்டு இருக்கு ஓகேவா. அதுக்கு என்ன இருக்கு, நமக்கு ஹரப்பா இருக்கு, அங்கதான் நமக்கு காளிபங்கன் இருக்கு, அங்கதான் முகஞ்சதோரா இருக்கு, அங்கதான் பாத்தீங்கன்னா அம்ரி இருக்கு ஓகேங்களா. அங்கதான் நமக்கு சட்கா ஜெண்டர் இருக்கு ஓகே. அப்படின்னா அந்த இண்டஸ் நதியை ஒட்டி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. தட் இஸ் நோன் அஸ், இது பேர் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்ப தெரிஞ்சுக்கணும், இண்டஸ் நதியோடைய ட்ரிபியூட்டரி கேட்கிறாங்க, ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ், இதெல்லாம் துணை நதிகள் சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே போல அந்த 4 டைரக்ஷன் பாத்துங்க, ஈஸ்டுக்கு ஆலம்கீர், வெஸ்ட்டுக்கு சர்கா ஜெண்டர், நார்த்துக்கு சாட்டுகை. படிச்சோம் இல்லையா, அது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. பேசிக்கான விஷயம், ரொம்ப பேசிக்கான விஷயம் ஓகேங்களா. அடுத்து நம்ம போறோம்னா இந்த நாகரிகம் எப்ப உருவாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, எப்படி காணாமச்சுன்னு பார்க்கணும் ஓகேங்களா. நல்லா படிச்சா தெரியும், எந்த ஒரு சிவிலைசேஷனுக்குமே ஆரம்பமும் இருக்கும், ஒரு மறைவும் இருக்கும், ஆரிஜினும் இருக்கும், as well as பாத்தீங்கன்னா அவருடைய டிக்ளைனும் இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் பண்றாங்கன்னா ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ், அதாவது ஹரப்பால மக்கள் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ப என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் ஃபுல்லாவே நாடோடியா வாழ்ந்திருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க, மக்கள் வந்து நொமேடிக் பீப்புளா வாழ்ந்திருக்காங்க. அப்படியே சாப்பாடு கிடைக்கல சாப்பிட்டு போயிருப்பாங்க, அவ்வளவு ப்ராப்பரா அக்ரிகல்ச்சர் பண்ண தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா. அப்படி பண்றாங்க ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ்ல இருக்காங்க, மக்கள் வந்து நாடோடியா வாழ்ந்து பழகிருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஹரப்பால செட்டில் ஆகி வாழ்றாங்க. எப்ப வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சோ பிசி 3000 இருந்து 2600 பிசி ஓகேவா. ஸோ 3000 இருந்து 2600 பிசி என்ன பண்றாங்க, மக்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல ஹரப்பால செட்டில் ஆகி வாழ ஆரம்பிக்கிறாங்க
ஓகேங்களா. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க கிராமத்துல இருந்து சிட்டி லைஃப் வாழ்றாங்க. ரொம்ப முக்கியம். நல்லா கொஞ்சம் தெரியும். பெரும்பாலான நாகரிகம் சொல்லப்போனா ஆரியனை பத்தி படிப்போம் போக ஓகேவா. அப்ப ஆக்சுவலா ஆரியன் நாகரிகம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கிராம நாகரிகம். பட் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நகர நாகரிகம். அப்புறம் பண்றாங்க இயர்லி பழைய மக்கள் வந்து கிராமத்துல இருந்து நகர வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நகர வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா ப்ராப்பரான பில்டிங்ஸ் இருக்கும், ப்ராப்பரான ட்ரைனேஜ் இருக்கும், எல்லாமே ப்ராப்பர் செட்டப்ல இருக்கும் ஓகேங்களா. அதுதான் நகர வாழ்க்கைன்னு சொல்றது. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி சைட்ல வாழ்ந்துருக்காங்க அவங்க ஓகேங்களா. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது இயர்லி ஹரப்பன் ஸ்டேஜ்ங்கிறது 3000 இருந்து 2600 பிசி. அங்க இருக்கிற மக்கள் ஸோ வில்லேஜ் லைஃப்ல இருந்து சிட்டி லைஃபுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன சிட்டியா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா அம்ரி அப்படிங்கிற சிட்டியும் கோட் டிஜி அப்படிங்கிற சிட்டியும் அந்த காலத்துக்கு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ப்ரீ ஹரப்பன் சிட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அம்ரி அண்ட் கோட் டிஜி இதெல்லாம் ஊர் பேர் ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. அடுத்த என்னாச்சு ஹரப்பா வந்து படிப்படியாக டெவலப் ஆயிட்டு ஒரு மெச்சூரிட்டிக்கு வருது. இப்போ ஹரப்பா வந்து அடுத்த லெவலுக்கு போகுது, ஒரு முதிர்ந்த நிலைக்கு மெச்சூரிட்டிக்கு போகுது ஓகேங்களா. அப்ப என்ன பண்றாங்க பீரியட் வந்து 2600 இருந்து 1900 பிசி. ஓகே என்ன பண்றாங்கன்னா வந்து ஸோ 2900 இருந்து 1900 ஏடி ஓகேங்களா. அவுட் ஆக்சுவலா ஏடி ஓகேங்களா. பீச் ஓகே பீச் என்ன பண்றாங்கன்னா வந்து ஸோ 2600 இருந்து 1900 பிசி வரைக்கும் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிசி தான் ஓகேங்களா. அப்புறம் இங்க வந்து என்னாச்சு அந்த நகர வாழ்க்கை கொஞ்சம் பெருசா மாறுது. என்ன பண்றாங்க மக்கள் வந்து பெரிய நகரத்துக்கு மாறுறாங்க. கிரேட் சிட்டிஸ் எமர்ஜ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இயர்லி ஹரப்பன்ல வந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க, கிராமத்துல இருந்து நகர வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அதே நேரத்தில் மெச்சூர் ஹரப்பன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டி உருவாகும். கேள்விப்பட்டோம் இல்லையா மொஹஞ்சதாரோன்னு சொல்லி. ஸோ இருக்காலே பெரிய சிட்டி மொஹஞ்சதாரோ படிச்சோம். அது மாதிரி பெரிய பெரிய சிட்டில வந்து மக்கள் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க ஓகேங்களா. அந்த சிட்டி எப்படி இருக்கு ப்ராப்பர் செட்டப்போட இருக்கு ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலிபங்கா ஒரு சிட்டி, அது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டவுன் பிளானிங்கோட இருக்கு. ஒரு பெரிய பெரிய மாடி வீடு, ட்ரைனேஜ்னு சொல்லி ப்ராப்பரா செட்டப் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ ஆஸ் வெல் அஸ் காலிபங்கன் ஓகேங்களா. அப்ப தெரிஞ்சுங்க. அது கேட்ட ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க பாத்தீங்கன்னா இயர்லி ஹரப்பன் ஸ்டேஜுக்கு அதாவது ஆரம்ப ஹரப்பா நிலைக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அம்ரி கோட் டிஜி. அதே மெச்சூர்டு ஹரப்பன் ஸ்டேஜ்ல உருவான கிரேட் சிட்டிஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து காலிபங்கன் வந்து நம்மளுடைய மொஹஞ்சதாரோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சு எந்த ஒரு நாகரிகமுமே நல்ல ஒரு குரோத்ல இருக்கும், மெச்சூரிட்டியில இருக்கும். பட் நம்ம போக போக டிக்ளைன் ஆயிரும் ஓகே. அப்படிதான் ஆச்சுன்னா ஹரப்பா ஸ்டேஜும் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 1900 இருந்து 1700 பிசில ஆச்சு இந்த நாகரிகம் வந்து டிக்ளைன் நோக்கி போச்சு. இப்ப கவனிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம படிக்கிற டாபிக் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். ஆனா இங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க ஹரப்பாவை பத்தியே பேசியிருக்காங்க. இதுக்கு பேரு ஹரப்பன் நாகரிகம்னு சொல்லுவாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஏன் அப்படி சொல்றாங்க? பிகாஸ் இண்டஸ் வேலியில கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சைட்டே ஹரப்பா தான். வீட்டுல மூத்த குழந்தை மாதிரி என்ன பண்றாங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆல்சோ கால்ட் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். அதை நினைக்கும் ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ், அடுத்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஹரப்பன் ஸ்டேஜ், அடுத்து வந்து மெச்சூரிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் படிச்சிருக்கும். அந்த ஆண்டுகள் தெளிவா படிச்சுங்க. ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா காலம் கணிக்க முடியாது, நம்மளால தெரியாது ஓகேங்களா. பட் இயர்லி ஹரப்பன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்கிறது 3000 டு 2600. அடுத்து முதிர்ந்த நிலை மெச்சூரிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 2600 டு 1900. லேட்டர் பார்த்தீங்கன்னா 1900 டு 1700. அப்படின்னாச்சு நாகரிகம் வந்து அழிவை நோக்கி போய் கடைசியில் காணாமலே போயிடுச்சு. இந்த பாயிண்ட்டும் மேத்ஸ் அப்ளாக கேட்பாங்க ஓகேங்களா. இது பேசிக்கான விஷயம். அடுத்து நம்ம போனோம்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே சில முக்கியமான சிட்டிஸ் பத்தி பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி சர் ஜான் மார்சல் அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சார். சர் ஜான் மார்சல் வாஸ் இனிஷியேட்டட் எக்ஸ்கவேஷன்ஸ் அந்த இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் ஓகேவா. அப்புறம் பண்றாங்க 1921 ஹரப்பாங்கிற சிட்டியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். 1922 மொஹஞ்சதாரோன்னு பார்த்தோம் ஓகேங்களா. அதே போல நிறைய சிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா. அது எங்க இருக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல கொஞ்சமும் பாகிஸ்தான்ல கொஞ்சமும் இருக்கு ஓகேவா. ஹரப்பாங்கிறது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பஞ்சாப்லயும் பாகிஸ்தான்லயும் இருக்கு ஓகே. ஏன்னா என்ன பண்றோம் நாம தான் இந்த பார்ட்டை பிரிச்சிட்டோம் ஓகேங்களா. மேப்ல பாருங்க ஆக்சுவலி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ் வேலி சைட் தான். நாம தான் பண்ணியிருக்கோம் 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சிட்டோம் ஓகேங்களா. அப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஹரப்பாங்கிற பார்ட் எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல கொஞ்சம் பாகிஸ்தான்ல கொஞ்சம் இருக்கு. மொஹஞ்சதாரோ இருக்கு முழுக்க முழுக்க பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான் ஆக்சுவலா சிந்து மாகாணம், சிந்து ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. சிந்து ப்ராவின்ஸ், சிந்து மாகாணத்துல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்முடைய மொஹஞ்சதாரோ இருக்கு. அது போக வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா குஜராத்ல ஓகேவா. நவடேஸ் குஜராத் பாத்தீங்கன்னா தோலவேரா, லோத்தல், சர்கோடட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க குஜராத்ல இருக்கக்கூடிய ஊர்கள் ஓகேவா. ஸோ வந்து தோலவேரா, லோத்தல்,
ஆஸ் வெல் அஸ் சர்க்குலர்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தா காளி பங்கன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காளி பங்கன்ங்கிறது ஒரு அழகான மீனிங் இருக்கு. என்னன்னா காளி அப்படின்னா கருப்பு. நான் படம் பார்த்துருப்போம், ரஜினியோட படம் காளான்னு வச்சிருப்பாங்க. அது பஞ்சடை வரும். காளா அப்படின்னா உழைக்கும் மக்கள், காளா அப்படின்னா கருப்பு, காளா அப்படின்னா வியர்வைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா காளா காளி எல்லாமே கருப்பை சொல்லக்கூடியது, பிளாக்கா சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? அப்ப காளி அப்படிங்கிறது வந்து பிளாக். பங்கன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா பேங்கிள்ஸ் யூஸ் பண்றாங்களே பெண்கள், வளையல்கள். ஓகேவா? அதான் கருப்பு வளையல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ காளி பங்கன்னா பிளாக் பேங்கிள்ஸ், கருப்பு வளையல்கள் மீனிங். அப்ப இந்த காளி பங்கன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல தான் இந்த காளி பங்கன்ங்கிற பகுதி இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பனாவலி அண்ட் ராக்கிகரி. இது எங்க இருக்குன்னா வந்து ஹரியானால இருக்கு. பனாவலி அண்ட் ராக்கிகரி பகுதி நம்ம இடையில இருக்கிற பாத்தீங்கன்னா வந்து ஹரியானால இருக்கு. ஓகேங்களா? இதுவும் மேட்ச் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஹரப்பாங்கிறது பஞ்சாப்லயும் பாகிஸ்தான்லயும், மொஹஞ்சதாரோ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாகிஸ்தான்ல இண்டஸ் வேலில இருக்கு. ஓகேவா? அடுத்து தோலகரா லோக்கல் சர்க்குலர் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கு. ஆஸ் வெல் அஸ் பனவாலி ராக்கிகிரி பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கு. இதுவும் மேட்ச் ஆஃப் ஃபிளாக்ல அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த காலத்து இண்டஸ் வேலி பேரு இப்ப இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிஸ் கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா? இது பார்த்துங்க, கொஸ்டின்ஸ் அப்படியே பேசிக் கேட்பாங்க. அடுத்த ஒவ்வொரு சிட்டி பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா. ஓகேவா? ஸோ ஹரப்பா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1921ல ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட சிட்டி ஹரப்பா தான். ஃபர்ஸ்ட் எஸ்கவேட் பண்ண சிட்டி, முதல்ல தோண்டி எடுக்கப்பட்ட நகரம் ஹரப்பா. எப்ப 1921ல. இது யாரை தோண்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தயாராம் சாணி. நல்லா கவனிச்சுங்க. சார் ஜான் மார்ஷல்ங்கிறது ஒட்டுமொத்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்குமே ப்ராஜெக்ட் இன்சார்ஜ். அவரோட தலைமையில் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பக்கமா ஆராய்ச்சி பண்றாங்க. ஓகேவா? அப்படி என்னாச்சுன்னா 1921ல தயாராம் சாணி என்ன பண்றாரு, 1921ல வந்து ஹரப்பா எஸ்கவேட் பண்றாரு. அப்ப இந்த ஹரப்பா அப்படிங்கிறது நமக்கு புரியாத மீனிங்கா இருக்கு இல்லையா? அப்ப ஹரப்பாக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா த பரீடு சிட்டி. ஹரப்பாக்கு மீனிங் பாத்தீங்கன்னா பரீடு சிட்டி, தட் மீன்ஸ் புதையுண்ட நகரம். ஒரு சிட்டியே புதைஞ்சு போயிருக்கு. ஓகேவா? அப்ப ஹரப்பாக்கு மீனிங் பாத்தீங்கன்னா புதையுண்ட நகரம், தட் மீன்ஸ் புதைந்த நகரம், பரீடு சிட்டின்னு சொல்றாங்க. அப்படியே கேட்பாங்க ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் என்ன? பரீடு சிட்டி. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எடுத்தது யாரு? தயாராம் சாணி 1921ல. இது எங்க இருக்கு? பஞ்சாப்ல இருந்துச்சு. அப்படி பார்த்தோம். சரி, உண்மையாலுமே ஹரப்பாங்கிற விஷயம் இருந்துச்சா இல்ல சும்மா உருட்டான்னு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஹரப்பா இருந்திருக்கு. நமக்கு எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, சோ ஹரப்பா நாகரிகத்துக்கு அப்புறம் ஆரியன் சொல்ல வருவாங்க. ஆரியர்கள் உள்ள வருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 4 வேதங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வணன் சொல்லி மொத்தம் 4 வேதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ரிக் வேதம் இருக்கு இல்லையா, அதுல ஆக்சுவலா ஹரியூப்பியாங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. ரிக் வேதத்துல பாத்தீங்கன்னா ஹரியூப்பியா அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நினைச்சு ஆக்சுவலா ஹரப்பாங்கிற வார்த்தை நினைச்சு காலப்போக்கில் ஹரியூப்பியா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கும். இதுவும் கேட்டிருக்காங்க, ஹரப்பா என்ற சொல் எந்த வேதத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஹரப்பாங்கிற வார்த்தை எப்படி இருக்கு? ஹரியூப்பியாங்கிற பேர்ல ரிக் வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ 1921 தயாராம் சாணி. இதுக்கு மீனிங் வந்து புதையுண்ட நகரம், தட் மீன்ஸ் பரீடு சிட்டி. இது பஞ்சாப்ல இருக்கு. ரிக் வேதத்துல ஹரியூப்பியான்னு மென்ஷன் பண்ணிருக்கு. இவ்வளவுதான் டேட்டா. இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுல. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். அடுத்து வரணும் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? ஸோ மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 1922ல இதை தோண்டி எடுக்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட சிட்டி வந்து ஹரப்பா. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சிட்டி வந்து மொஹஞ்சதாரோ. ஓகே, அப்படி மட்டும் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஒரு சைட் பாத்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? அது விஷயம். அடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன சார் மீனிங்? மொஹஞ்சதாரோக்கு என்ன மீனிங்னா இறந்தவர்களின் மேடுன்னு அர்த்தம். ஏன்னா பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட 200 ஹெக்டருக்கு வந்துருக்கு. அப்ப மொஹஞ்சதாரோட பெரிய ஏரியாங்கிறப்ப நிறைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இல்லைன்னா இருக்கு காலப்போக்கில் வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1922ல தோண்டி எடுக்கும்போது நிறைய பிடங்கள் கிடைக்குது, நிறைய எலும்புகள் கிடைக்குது. அப்புறம் சொல்ல உடனே வந்து இதுக்கு வந்து மொஹஞ்சதாரோக்கு மீனிங் வந்து இறந்தவர்களின் மேடு ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ எம்ல ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ மவுண்ட் ஆஃப் டெட் அதுவும் எம்ல தான் ஆரம்பிக்கும். அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு? மேடு மாதிரி இருக்கா? சொல்லலாம். மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது மேடு. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். ஹரப்பானா பரீடு சிட்டி, மொஹஞ்சதாரோனா மேடு. ஓகே, மொஹஞ்சதாரோ பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டெட். ரெண்டுமே எம்ல தான் இருக்கும். ஓகே, ரெண்டுமே மேடு மாதிரி தான் இருக்கும். ஸோ மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டெட். இதை எஸ்கேட் பண்ணது யார் பாத்தீங்கன்னா 1922ல ஆர்டி பேனர்ஜி. கம்பேர் பண்ணிட்டே வாங்க ஒரு தடவை. 1921ல ஹரப்பா தயாராம் சாணி புதையுண்ட நகரம். 1922ல மொஹஞ்சதாரோ
ஆர்டி பேனர்ஜி. ஓகேவா, இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டெட், அதாவது இறந்தவர்களின் மேடு. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த முகமது எங்க இருக்கு, முழுக்க முழுக்க இப்போதைக்கு சிந்து மாகாணம், சிந்து ப்ராவின்ஸ் பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய சிட்டி படிச்சிருக்கோம், இதான் இருக்கிறது லார்ஜஸ்ட் சிட்டி படிச்சோம். அப்படின்னு ஒருத்தவங்க நிறைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க, நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரான்ஸால செய்யப்பட்ட, பிரான்ஸ் வெண்கலம் இருக்கு இல்லையா, பிரான்ஸால செய்யப்பட்ட டான்சிங் கேர்ளோட உருவம், அதாவது பார்த்தீங்கன்னா வெண்கலத்தால் செய்யப்பட்ட நடன மங்கையின் உருவம் அது கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேரு பெருங்குளம் சொல்லுவாங்க, பெருங்குளம். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் பாத்னு சொல்லுவாங்க, கிரேட் பாத், பெரிய குளம். ஓகேவா, அது எங்க இருக்குன்னா முகமதுல கிடைச்சிருக்கு. அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து சுண்ணாம்பு கல்ல செய்யப்பட்ட தலைவன் உருவம். ஓகேங்களா, சுண்ணாம்பு கல்ல செய்யப்பட்ட தலைவன் அல்லது மத குருவின் உருவம் சொல்லுவாங்க. அதாவது விஷயம்னா ஸ்டியடைட். ஓகேவா, STATITE, ஸ்டியடைட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டியடைட்டால செய்யப்பட்ட ஒரு பிரிஸ்டோட சிலை. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. எவ்ரிதிங் வாஸ் ஃபவுண்ட் இன் மொஹஞ்சதாரோ. அப்போ பிரான்ஸால் செய்யப்பட்ட நடனமங்கையின் உருவம், அதே போல வந்து பெரிய குளம், அதே போல பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் ஸ்டேட்ல செய்யப்பட்ட தலைவன் உருவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இது பேசிக்கான விஷயம். அடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு சிட்டி, அது லோத்தல். இந்த லோத்தல் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுக நகரம், ஒரு போர்ட் சிட்டி. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு துறைமுக நகரம், ஒரு போர்ட் சிட்டி. ஓகேவா, அப்படியே கேட்பாங்க. இண்டஸ் வேலி நாகரிகத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எந்த நகரத்தில் இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. இங்க லோக்கல்ல, பிகாஸ் இதுதான் வந்து ஒரு துறைமுகம், இதுதான் ஒரு போர்ட் சிட்டி. ஓகேவா, இதான் வந்து ஆக்சுவலா ஒரு போர்ட் சிட்டி, PORT, ஒரு போர்ட் சிட்டி. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா, இங்க இருக்கு இல்லையா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல என்ன இருக்கு நமக்கு, ஸோ நம்மளுடைய லோத்தல் இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, குஜராத்ல நம்மளுடைய லோத்தல் இருக்கு. அப்புறம் இங்க தான் வந்து பொருளை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இண்டஸ் வேலியோடைய முக்கியமான துறைமுக நகரம் எங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடந்திருக்குன்னா லோத்தல்ல நடந்திருக்கு. இது எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா, அது தெரிஞ்சா போதும். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1953ல SR ராவ். லோத்தல் 1953 SR ராவ். ஓகேங்களா, அந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். இது ஒரு இம்பார்ட்டன்டான துறைமுக நகரம் தெரிஞ்சா போதும். அடுத்த விஷயம் வாங்க, காளி பங்கன். இதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம், காளி அப்படின்னா பிளாக்னு அர்த்தம், பங்கன் அப்படின்னா பேங்கிள்ஸ், வளையல்கள் அர்த்தம். என்ன பண்றோம், காளி பங்கன்னா பிளாக் பேங்கிள்ஸ்னு மீனிங். அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஹரப்பா, ஓகேவா, பரீடு சிட்டி, புதையுண்ட நகரம், 1921, தயாராம் சாமி. ஓகேவா, அடுத்து மொஹஞ்சதாரோ, இறந்தவர்களின் மேடு, 1922. அதே போல காளிபங்கன் பார்த்தீங்கன்னா பிளாக் பேங்கிள்ஸ். என்னன்னா வந்து இதை கண்டுபிடிக்கிறது லால் அண்ட் PK தாபர் 1960ல. லால் அண்ட் PK தாபர்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க டியூரிங் 1960ல. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ 1960 லால் அண்ட் PK தாபர் அங்கன்னா காளிபங்கன் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க வேற என்ன சார் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான விஷயமா வெரி ஃபைன் கிளவுட் ஃபீல்டு கிடைக்குது, நன்கு உளப்பட்ட நிலம் கிடைக்குது. ஒரு விவரிக்காங்க, ஒரு ஃபீல்டை ப்ராப்பரா வந்து 1960 லால் அண்ட் PK தாபர், லால் மற்றும் PK தாபர் 1960. சரிங்களா, ஸோ அப்புறம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து கிடைச்ச கருப்பு வளையல்கள் 1960 சார் டவுட்னா கேளுங்க, இல்லாட்டி மியூட்ல வச்சுக்கோங்க சார். ஓகேங்களா, அப்புறம் பண்றாங்கன்னா இங்க கிடைச்ச முக்கியமான எவிடன்ஸ் இருந்தா இங்க வந்து ஒரு வெரி ஃபைன் கிளவுட் ஃபீல்ட் கிடைக்குது, அதாவது நன்கு உளப்பட்ட நிலம் கிடைக்குது. அப்புறம் இருக்காங்க மக்கள் விவசாயம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, மக்கள் விவசாயம் பண்ணி வாழ்ந்தாங்க எவிடன்ஸ் இது. ஆக்சுவலா மக்கள் என்ன இருக்காங்கன்னா ஏறு பூட்டி உழுத மாதிரி அவங்க நல்லா வந்து ப்ளவ் பண்ணியிருக்காங்க, உழுது போட்டிருக்காங்க நிலங்க. ஓகேங்களா, அப்போ கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சுங்க, இண்டஸ் வேலி மக்கள் விவசாயம் செய்வதற்கான சான்று எங்கன்னா இங்கிருந்து கிடைக்குது. ஓகேவா, இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் ஆர் ஃபாலோவிங் த அக்ரிகல்ச்சர், அந்த எவிடன்ஸ் எங்கிருந்து கிடைக்குது, காளிபங்கல் இருந்து கிடைக்குது. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படியே. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா தே ஆர் ஃபாலோவிங் த 2 types ஆஃப் பரியல் இருக்காங்க, இறந்தவர்கள் வந்து புதைச்சிருக்காங்க. அதே பெரிய விஷயம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மடி பண்ணிருப்பாங்கன்னா இறந்தவர்கள் அப்படியே புதைக்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க, காக்கா கழுகு சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். பட் இந்த மக்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு, ஒரு சிவிலைசேஷன் என்ன பண்றாங்கன்னா இறந்தவர்களை ப்ராப்பரா புதைக்கிறாங்க. ஏன்னா இறந்தவர்கள் இருந்து என்ன ஆகும், அந்த டெட் பாடியில இருந்து சின்ன சின்ன கிருமி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், அது மற்ற மக்களுக்கு டேஞ்சரா போய் முடியும். என்ன பண்றாங்கன்னா இறந்தவர்களை ப்ராப்பரா புதைச்சிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ 2 வகையான புதைக்கும் முறைகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் காலிபங்கன் கிடைச்ச முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து தோலவேரம். ஓகேவா, ஸோ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல்,
காளிபகன், அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தோலவேரா. ஓகேங்களா? இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1985 to 90 இந்த பீரியட். ஆனா கவனிச்சு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசென்ட்லி எஸ்கேப் கொடுத்துருப்பாங்க. சமீபத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பகுதின்னு கேட்டிருப்பாங்க. இதை ஏன் இப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஹரப்பா 1921, மொஹஞ்சதாரோ 1922. அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 1985ங்கிறது ஓரளவுக்கு பக்கம் தான் நமக்கு. ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க சமீபத்தில். ஓகேவா? கடைசியான்னு கொடுக்க மாட்டான். ஏன் இன்னும் ஆராய்ச்சி பண்ணா வேற ஏதாவது கிடைக்கும். ஓகே, அப்ப என்ன கடைசியாக தர மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ரீசெண்டா எஸ்கவேட் பண்ணதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப ரீசெண்டா எஸ்கவேட் பண்ண பகுதி பாத்தீங்கன்னா தோலவேரா. அது வந்து 1985-90. இதை கண்டுபிடிச்ச யாருன்னா RS பிஸ்த். ஓகேங்களா? இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா குஜராத்துடைய ரான் ஆஃப் கட்ச் தான். ரான் ஆஃப் கட்ச். ஓகேவா? அப்ப குஜராத்ல இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து தோலவேராவா இருக்கு. ஓகேங்களா? அப்ப குஜராத்ல ஆல்ரெடி பார்த்தோம் லோத்தல் அப்படிங்கிறது தூய்மை நகரம். அதே குஜராத்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம தோலவேராவும் இருக்கு. ஓகேங்களா? இது எப்படிதான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சிட்டியோடைய பேர் தெரிஞ்சுக்குங்க, சிட்டியோடைய இயர் ஆஃப் எஸ்கவேஷன், சிட்டி தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டு இருக்குல்ல அது தெரிஞ்சுங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஹரப்பா 1921. ஓகேவா? அடுத்து மொஹஞ்சதாரோ 1922. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்படியே தெரிஞ்சுக்கணும். அதே போல ஹரப்பாவுக்கான மீனிங் பரீடு சிட்டி, புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ இறந்தவர்களின் மேடு. ஓகேவா? மவுண்ட் ஆஃப் டெட். காளிபங்கன்னா பிளாக் பேங்கிள்ஸ், கருப்பு வளையல்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பட் அப்படியே சிம்பிளா கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதை தெரிஞ்சுங்க. இது வந்து சிட்டியை பத்தி பார்த்துருக்கோம். அடுத்து என்னன்னா சிட்டியை பத்தி கேள்விப்பட்டோம் இல்லையா, ஒவ்வொரு சிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சிட்டிக்கு உள்ள எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த பில்டிங் பாருங்க, இந்த டயக்ராமும் தெளிவா தெரிஞ்சிடும் எல்லாமே. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்களேன். ஒரு சிட்டி எப்படி இருக்குன்னா அது பெரும்பாலும் எப்படி இருக்கு, கிரிட் லைனா இருக்கு. தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கட்ட கட்டமா இருக்கு. ஓகே, சிட்டி எப்படி கட்ட கட்டமா இருக்கு பாருங்க. சிட்டி வந்து ஆக்சுவலா கட்ட கட்டமா இருக்கு. ஆனா சிட்டிக்குள்ள எப்படி இருக்கு, அங்கேயும் ப்ராப்பரா கட்ட கட்டமா தான் இருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஸ்கொயர் ஷேப்பா இருக்கும். இல்லாட்டி இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கிரிட் லைன் பேட்டர்ன் சொல்றாங்க. கிரிட் லைன்னா வந்து கட்ட வடிவம் அல்லது சதுர வடிவத்துல பில்டிங் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் நீங்க எங்கிருந்து வேணாலும் எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்க்க முடியும். ஓகேங்களா? எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து டிசிப்ளினா பார்க்க முடியும். ஓகேங்களா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா. சதுர வடிவ அல்லது கட்ட வடிவிலான நகர அமைப்பு. அதுக்கப்புறம் இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க பெரும்பாலும் பார்க்கும்போது கட்ட சதுர வடிவான செங்கற்கள், சுட்ட செங்கற்கள். சூப்பர். எல்லாமே சொல்றேங்க சார், இங்க இருக்கு ஆக்சுவலா சொல்றேன் எல்லாமே. சுட்ட செங்கற்கள், தெரு வடிகால்கள். ஸோ எல்லாமே சொல்றேங்க சார். சுட்ட செங்கல், கட்ட சதுர வடிவான. ஒரு சிட்டியை பத்தி பார்க்கும்போது சிட்டில என்ன பண்ணிருக்காங்க, சுற்றியும் பாத்தீங்கன்னா நீர் வசதி இருக்கு. சுத்தி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா நீர் வசதி. ஓகேங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அப்ப என்ன பண்றாங்கன்னா சுத்தியும் வந்து நீர் வசதி இருக்கு. அப்புறம் பண்ணிருக்காங்க, நீர் வசதி இருக்குங்கிறப்ப கண்டிப்பா அவங்க போட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லோக்கல் பத்தி கேள்விப்பட்டோம். அப்படின்னா அங்க லோக்கல் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நீர் வசதி இருக்கு. மக்கள் நினைப்பாங்க கண்டிப்பா மீன் சாப்பிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருப்பாங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க. ஓகே, விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாமே. அடுத்து பாருங்க, இந்த டயக்ராஃப்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி ப்ரௌனிஷா இருக்கு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ண பில்டிங் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது. அது ஒண்ணு சுட்ட செங்கல்ங்கிறது நம்ம என்ன பண்றோம், செங்கல் சூளை இருக்கு இல்லையா, என்ன பண்றோம், செங்கலை வந்து சதுர வடிவானது சுட்ட செங்கற்கள். ஓகேங்களா? ஸோ வந்து செங்கல் என்ன இப்போ பாத்தீங்கன்னா மண்ணை வந்து நெருப்புல போட்டு எடுப்போம் இல்லையா, செங்கலா மாத்தும் இல்லையா, அதுக்குள்ள சுட்ட செங்கல். மண் என்ன பண்றோம், ப்ராப்பரா வந்து ஸ்ட்ரக்சரா வச்சுட்டு அதை செங்க சூழலை போட்டு சுட்டு எடுப்பாங்க. அது பேர் சுட்ட செங்கல்ங்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஃபாலோ பண்ற டெக்னாலஜி அப்பயே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு விஷயமா. இந்த பில்டிங்ல எப்படி இருந்துருக்கு, தெரு வடிகால்கள், வீடுகள், தண்ணீர் விநியோகம், முற்றத்தில் சமையல் அறையில் சமையல். தெரு வடிகால்கள், கட்ட செங்கற்கள், வீடுகள், தண்ணீர். கட்ட சுட்ட செங்கற்கள், தெரு வடிகால்கள், வீடுகள், தண்ணீர், சமையல் அறையில் சமையல், முற்றத்தில். சார் ஃபைன் சார், ஃபைன் சார், சூப்பர் சார். கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கோங்க சார். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில்டிங்கில் எப்படி இருந்துச்சு, கட்ட அல்லது சதுர வடிவம். தட் மீன்ஸ் கிரிட் லைன் பேட்டர்ன் தான் இருந்துச்சு. பில்டிங்கில் எப்படி கட்டியிருந்தாங்க, தெரு வடிவம், தண்ணீர். ஓகேவா? பாரதி சார் ப்ளீஸ் சார். ஸோ என்னன்னா வந்து சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடாக இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து ப்ராப்பரான ட்ரைனேஜ் போகும். இமேஜஸ் காமிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வடிகால்கள், ட்ரைனேஜ் இருக்கு. அதே போல பண்ணியிருக்காங்கன்னா வந்து வீடுனா சும்மா கிடையாது, என்ன பண்ணிருக்காங்க, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட வீடுகள் காமிக்கிற பாருங்களேன். பாருங்க ஒவ்வொரு எப்படி இருக்கு, ஒவ்வொரு இடமே கட்ட வடிவமா இருக்கு, கட்ட வடிவமா இருக்கு.
ஓகேங்களா. அந்த வீட்ல தெளிவா பாருங்களேன், அவங்க பயங்கரமான டெக்னாலஜி வளர்ந்துருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ப்ராப்பரான ஒரு என்ட்ரன்ஸ், ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கிணறு, வெள்ளு இருக்கு, கிணறு இருந்திருக்கு. ஒவ்வொரு வீடு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான படிக்கட்டு இருந்திருக்கு பாருங்க. எப்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிசில வந்திருக்காங்க அவங்க. ஓகேவா. அப்ப என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க ப்ராப்பரான படிக்கட்டு வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா மாடி வச்சிருந்திருக்காங்க. அதுலயும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க ஒரு சில பகுதியை சீலிங் வச்சிருக்காங்க, ஒரு சில பகுதியை சீலிங் வச்சிருக்காங்க, சில பகுதியில் ஓப்பனா வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு சில பகுதி பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்கு, ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. அது காரணம் என்ன, இவங்க வாழக்கூடிய பகுதி ஃபுல்லாவே ஹாட்டான ஏரியா. ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாம் பயங்கரமான வெப்பமான ஏரியா. அப்புறம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா மழை வெப்பத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சீலிங் போட்டிருக்காங்க சில பகுதியில. சில பகுதி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனா விட்டுருக்காங்க. காரணம் என்ன, அப்போதான் ஒரு வென்டிலேஷன் கிடைக்கும், காற்றோட்டம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இண்டஸ் வேலி மக்கள், சிந்து சமவெளி மக்கள் கட்டடக்கலையில் சிறந்து விளங்கினர். கரெக்ட். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒரு ப்ராப்பரான என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க, குடிநீருக்கான கிணறு வச்சிருக்காங்க, மாடி கிளிக் வச்சிருக்காங்க. கொஞ்சம் வீட்டில் வச்சிருக்கீங்க சார், வீட்டில் வச்சிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வெயில் மழையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க சீலிங் வச்சிருக்காங்க. ஓகேவா. அதுவும் பார்த்தீங்கன்னா காற்றோட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா. அது போல இந்த வீடு பாருங்க எப்படி இருக்குன்னா ஒரே நேர்கோட்டில் செய்யப்பட்ட வீடு இருக்கு. கொஞ்சம் வீட்டில் வச்சிருக்கோம் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேங்களா. அப்புறம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான நிர்வாகம் வச்சிருக்கோம். ஓகேவா. அப்போ இன்னொரு விஷயம் எல்லா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இங்க எல்லாமே ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரா இருக்குல்ல. அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிறந்த ஒரு அமைப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம விட யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம எங்க பண்றோம், 2025 வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணிப்போம் பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, வீடு கட்டுறோம் இல்லையா, அப்படின்னு இப்போ நம்ம வீடு எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ அந்த வீட்டை தாண்டி பார்டர் தாண்டி தான் நம்ம ஒரு படிக்கட்டு போட்டு வச்சிருப்போம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமிச்சாலும் நமக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும். பட் அங்க நம்ம இருக்காங்க பாருங்க, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல எல்லாமே நேர்கோடு போட்ட மாதிரி இருக்கு, எல்லாமே ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி இருக்கு, அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு. அப்படின்னு அர்த்தம் அங்க ப்ராப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு, சிறந்த ஒரு நிர்வாகம் இருந்திருக்கு, நகர நாகரிகத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா மாடி வீட்டில் வாழ்ந்திருக்காங்க மக்கள், ப்ராப்பர் ட்ரைனேஜ் இருந்திருக்கு. அப்படின்னா இண்டஸ் வேலி மக்கள் சிறந்த நிர்வாக திறனை கொண்டிருந்தனர். தே ஹேவ் குட் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். எஸ், கரெக்ட். அதே போல பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜ் இருந்திருக்கு, அதுவும் கரெக்ட். ஓகேங்களா. அதான் தெளிவா தெரிஞ்சுங்க. கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பில்டிங் பாருங்க எப்படி இருக்குன்னா செங்கல் அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ என்ன இருக்காங்கன்னா அவங்க சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீட்டுல மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வீட்டுல இருந்து ப்ராப்பரா ட்ரைனேஜ் வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ட்ரைனேஜ் போயிட்டு இருக்கு. ஓகேவா. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இதுல அந்த ட்ரைனேஜ் இருக்கு எப்படி இருக்குன்னா சில டைம்ல க்ளோஸ்டா இருக்கு, சில பகுதிகள ஓப்பனா இருக்கு. இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இண்டஸ் வேலி பகுதியுடைய ட்ரைனேஜ் வடிகால் அமைப்பு எப்படி இருக்குன்னா பார்ஷியலி ஓப்பன் பார்ஷியலி க்ளோஸ்டு, பகுதியளவு திறக்கப்பட்ட பகுதியளவு மூடப்பட்ட வடிகால்கள். ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு. என்னன்னா இந்த ட்ரைனேஜ் ஓப்பன் இருந்தா கண்டிப்பா நம்ம டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அது தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, சில பகுதியில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரைனேஜ்ல பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அடைப்பு இருக்குல்ல, அதை நீக்கிறதுக்காக சில இடத்துல பண்ணிருக்காங்க, ப்ராப்பரா செக் பண்றதுக்காக ஓப்பன் வச்சிருக்காங்க. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய வடிவே குழாய்கள் எப்படி இருக்குன்னா பகுதியளவு திறக்கப்பட்டது பகுதியளவு மூடப்பட்டது. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, பகுதியளவு திறக்கப்பட்டது பகுதியில் மூடப்பட்டது, போத் ஓப்பன்டு அண்ட் க்ளோஸ்டு ட்ரைனேஜ் கேட்பாங்க. ஓகேங்களா. இது தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல தட் மீன்ஸ் இண்டஸ் வேலி காலத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான குடிநீர் வசதி படிச்சோம். அது காரணம் என்னன்னா இந்த பைப் லைன்ஸ் தான். ஓகேங்களா. அப்புறம் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பைப் லைன் செஞ்சிருக்காங்க. ஒரு பைப் லைன் செஞ்சிருப்பாங்க, களிமலை செஞ்சிருப்பாங்க, அது இருப்பாங்க. இன்னொரு பைப் லைனோட மெர்ஜ் பண்ணி ஒரு நீளமா உருவாக்கி இருப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க ஒரு பைப் லைன், அதை வேற பக்கம் மெர்ஜ் பண்ணிட்டே போறாங்க. ஓகேங்களா. அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்காங்க ப்ராப்பரா குடிநீர் வசதி கொடுத்துருக்காங்க. நம்ம முதலே பார்த்தோம், ஒவ்வொரு வீட்லயும் ப்ராப்பரா கிணறு இருந்துச்சு.
அது போல பண்ணியிருக்காங்கன்னா மேடான பகுதிக்கு வந்து குடிநீர் வச்சு தண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன். இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கிளாம்ப் மாதிரியா இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்துலயே. அப்ப அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியா மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப குடிநீர் வசதியும் அங்க இருந்து ப்ராப்பரா. அடுத்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மக்கள் வந்து பொதுவான கிணறு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீட்லயுமே என்ன இருக்கு? ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து கிணறு இருக்கு. அதுபோக பைப் லைன் போட்டிருக்காங்க. அதுபோக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓப்பன் வெல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா நம்ம கேள்விப்பட்டோம் மொஹஞ்சதாரோ பெரிய சிட்டின்னு கேள்விப்பட்டோம். லோத்தல் ஒரு துறைமுக நகரம் கேள்விப்பட்டோம். அப்புறம் இருக்காங்க நிறைய மக்கள் வந்திருப்பாங்க, நிறைய பயணிகள் வந்திருப்பாங்க, நிறைய டிராவல்ஸ் வந்திருப்பாங்க, நிறைய டிராவலர்ஸ், நிறைய ட்ரேடர்ஸ் வந்திருப்பாங்க. அப்புறம் பண்றாங்க அவங்களுடைய நீர் வசதிக்காக ஸோ பப்ளிக் கிணறுகள் வச்சிருந்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம நாகரிகம் இருக்கு இல்லையா, தமிழ் நாகரிகம் பாத்தீங்கன்னா இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன பண்ணுவோம்? குறைஞ்சபட்சம் ஒரு மோரோ தண்ணியை கொடுத்து வரவேற்போம், வெல்கம் பண்ணுவோம். அந்த நாகரிகம் அங்கிருந்தே நம்ம ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா வந்து ஒரு பொதுவான கிணறுகளும் வந்து அங்கங்க அமைச்சு வச்சிருக்காங்க. அடுத்த டயக்ராம் பாருங்களேன், எல்லாமே காமிச்சிருக்கும். எப்படின்னா ஒரு நகர நாகரிகம் பாருங்க, பில்டிங் ஃபுல்லாவே வந்து அடுக்குமாடி வீடு தான் நகர நாகரிகம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ட்ரைனேஜ். ஓகேவா? அடுத்த பில்டிங்ல எப்படி இருந்திருக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு எப்படி இருக்கு? சதுரமா தான் இருக்கு. எல்லா வீடையும் பார்த்தீங்கன்னா சதுரமா தான் இருக்கு. கிரிட்லைன் பேட்டர்ல செய்யப்பட்ட வீடு. அடுத்த விஷயம் பாருங்க, இங்க இந்த குழந்தைங்க விளையாட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இருக்காங்க இண்டஸ் வேலி மக்களுக்கு பொழுதுபோக்கும் இருந்திருக்கு. ஓகேவா? இண்டஸ் வேலி மக்களுக்கு பொழுதுபோக்கு, தட் மீன்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்களேன், ஒரு பெண் பார்த்தீங்கன்னா தலையில வந்து ஒரு பானையை கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி மக்கள் மண்பானை பயன்படுத்தி இருக்காங்க. இண்டஸ் வேலி பீப்புள் வேற யூஸ்வல் பாட்டரி. இந்த பாட்டரி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபி உணவு சமைக்கிறதுக்கு ஃபார் குக்கிங், இல்லாட்டி என்ன இருக்காங்க ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேவா? ஃபார் ஸ்டோரேஜ் ஆஸ் வெல் அஸ் குக்கிங், உணவு சமைக்கவும் பதப்படுத்தவும் என்ன இருக்காங்க அவங்க வந்து பானையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்களேன், இங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷாட்ல வந்து ஒரு மாட்டு வண்டி மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதை நினைச்சு நல்லா கவனிச்சுக்கணும். இண்டஸ் வேலி மக்கள் காலத்துல மாடு கிடையாது. அந்த காலத்துல அந்த மக்கள் மாட்டை பயன்படுத்தினாங்கன்னா எவிடன்ஸ் கிடையாது. ஆனா என்ன இருக்காங்கன்னா காளை பயன்படுத்தியிருக்காங்க. காளையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப தெரிஞ்சுக்கணும் இண்டஸ் வேலி மக்களோட நாகரத்தை ஃபுல்லா கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடு, தட் மீன்ஸ் பர்ன்ட் பிரிக்ஸ்ல செய்யப்பட்ட வீடு, ப்ராப்பர் ட்ரைனேஜ், ப்ராப்பர் வடிகால் இருக்கு, கட்ட வடிவ வீடு இருக்கு. ஓகேவா? அடுத்து மண்பானையை பயன்படுத்தியிருக்காங்க, விளையாட்டு அம்சங்கள் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், இண்டஸ் வேலி மக்கள் காலத்துல பாத்தீங்கன்னா கிரானரி பயன்படுத்தியிருக்காங்க. கிரானரின்னா தானிய களஞ்சியம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அவங்க உணவு தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, ப்ராப்பரா பதப்படுத்துறாங்க, ப்ரிசர்வ் பண்றாங்க. ஆக்சுவலா அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ இருக்கு இல்லையா, மொஹஞ்சதாரோல வந்து கிட்டத்தட்ட 14 இருந்து 18 14 இருந்து 18 குவான்டிட்டி அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தானிய களஞ்சியம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, தானிய களஞ்சியங்கள் கண்டறியப்பட்ட நாகரிகம் எதுன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. நியர்லி வந்து 14 இருந்து 18 தானிய களஞ்சியம் இருக்காங்கன்னா வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப தானிய களஞ்சியம் பாருங்க எப்படி இருக்குன்னா, ஒரு ஆள் இங்க இருக்காரு பாருங்க. ஓகேவா? ஒரு ஆளோட ஹைட்டே அதுதான். அப்படின்னாச்சு ஒரு ஆளை விட அதிகமா இருக்கு ஹைட். அப்ப அவ்வளவு மக்கள் இருக்காங்க, தானியத்தை வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த நாகரிகம் ஃபுல்லாவே இண்டஸ் நதியை ஒட்டி இருக்கு. அப்ப அவ்வளவு ஃபெர்டிலான லேண்டு, அவ்வளவு வளமான பகுதி. அப்படின்னு இருக்காங்க, நிறைய தானியத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா தானியத்தை ஃபுல்லாவே ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேங்களா? ஏற்றுமதியும் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்பாங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியங்கள் கிரானரிஸ் கண்டறியப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா வந்து மொகஞ்சதாரோ. கிட்டத்தட்ட 14 இருந்து 18 தானிய களஞ்சியங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேவா? அது பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம முதலே பார்த்த விஷயம் தான் மொகஞ்சதாரோல கண்டுபிடிச்ச முக்கியமான இடம் என்னன்னு சொன்னா த கிரேட் பாத், பெரிய குளம் சொல்லுவாங்க. பெரிய குளம், கிரேட் பாத். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா காலங்கள்லயோ இல்ல பொது பண்டிகை நாள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து குளிக்கிற இடமா வந்து கிரேட் பாத் இருந்திருக்கு. வழிபாட்டு முறை மேற்கொள்றதுக்காக இருந்திருக்கு. நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இண்டஸ் வேலி மக்கள் பெரும்பாலும் கோயில் கட்டி வாழல, அவங்க பர்டிகுலர் கடவுளை கும்பிட்டு வாழல இருக்காங்க. பெரும்பாலும் இயற்கை வழிபாடாக தான் இருந்திருக்கு. ஓகேங்க? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருவிழா காலம் பண்றாங்க பெரும்பாலுமே ஆணும் பெண்ணும் குளிக்கிறதுக்காக வந்து இந்த கிரேட் பாத் ஆரம்பிச்சாங்க. இது எங்க இருந்திருக்குன்னா மொஹஞ்சதாரோல காணப்படுது. இதுல எப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மொஹஞ்சதாரோடைய நீள அகல உயரம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, அதே போல பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா வந்து ஹைட் கேட்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா லென்த் 39 அடி, பிரெத் பாத்தீங்கன்னா வந்து 23 அடி, அதே போல ஹைட் பாத்தீங்கன்னா வந்து 8 அடி. நீளம் 39, 23 அடி பிரெத் அகலம், அதே போல ஹைட் பாத்தீங்கன்னா 8 அடி அகலம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க 39, 23, 8.
இந்த கொஸ்டின் கேட்பாங்க, டைமென்ஷன் கேட்பாங்க. வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதுல வந்து வடக்கு தெற்கா படிக்கட்டு இறங்கும். ஓகே, இந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, அது எப்படின்னா வந்து வடக்கு படிக்கட்டு ஆஸ் வெல் அஸ் தெற்கு படிக்கட்டா இருக்கும். ஓகேவா, நார்த் அண்ட் சவுத் சைட்ல தான் படிக்கட்டு இறங்கும், கிழக்கு மேற்கே இறங்காது. ஓகேங்களா, அப்படின்னா வடக்கு மற்றும் தெற்கு திசையில் அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் ஸ்டேர்ஸ் அப்படிதான் இருக்கும். ஓகே, அடுத்து வேற என்ன கேட்பாங்கன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னாகும் புது தண்ணி உள்ள வர்றதுக்கான இன்லெட்டு, பழைய தண்ணி வெளியே போறதுக்கான அவுட்லெட். ஓகேவா, ஸோ வந்து தண்ணீரை மாற்றுவதற்கான இன்லெட் மற்றும் அவுட்லெட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து குழாய்கள் ப்ராப்பராக பதிச்சிருக்காங்க. புதிய நீர் உள்வருவதற்கும் அதே போல பழைய தண்ணீர் வெளியே போவதற்கான அந்த குழாய்கள் வந்து ப்ராப்பராக அமைச்சிருக்காங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருக்கு இல்லையா, அது லீக் ஆகாம இருக்கணும். அப்போ இருக்காங்கன்னா சுண்ணாம்பு கலந்து ஜிப்சம் பூசியிருப்பாங்க. ஜிப்சம் கலந்த சுண்ணாம்பு சாந்து எப்படிங்களா, ஜிப்சம் கோட்டட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஜிப்சம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து பூசியிருக்காங்க ஃபுல்லாக. அப்புறம் இருக்காங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகாது. ஓகேங்களா, நீர் கசியாத வண்ணம். ஓகே, in order to prevent the leakage இருக்காங்க, they are applying the gypsum coated, சுண்ணாம்பு சாந்து கலந்து பூசியிருக்காங்க, ஜிப்சம் கலந்து பூசியிருக்காங்க. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கொண்ட விஷயம், மொஹஞ்சதாரோல கிடைச்ச எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா கிரேட் பார்த்து அளவு பார்த்தீங்கன்னா 39, 23, 8. ஓகேவா, அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு தெற்கு படிக்கட்டு ஜிப்சம் கலந்த சுண்ணாம்பு சாந்து, ஜிப்சம் கோட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இது ஆக்சுவலா வந்து எல்லாமே ரூம். ஓகேங்களா, அறைகள். எதுனா உடை மாற்றும் அறைகள். உங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொது இடங்கிறப்ப ஆணும் பெண்ணும் வராங்க, ரெண்டு பேர்த்துக்கும் பிரைவசி இருக்கு. அப்புறம் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியான உடை மாற்றம் அறைகள், ட்ரெஸ்ஸிங் வச்சிருக்கான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. பாருங்க எவ்வளவு நாகரிகம் வாழ்ந்திருக்காங்க மக்கள். ஓகேங்களா, அப்படின்னா வந்து 3000 ஆண்டுக்கு முற்பட்டு என்ன பண்ணிருக்காங்க மக்கள் வந்து உடை மாற்றம் அறைகள், ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த கிரேட் பாத்தோடைய சிறப்பு அம்சங்கள். ஓகேங்களா, இது அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எல்லாமே டயக்ராம் தான், பட் அப்படியே ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க எல்லாமே. ஓகேவா, அடுத்து மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, மக்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க, மக்கள் காசுக்கு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறை ஃபாலோ பண்ணாங்க. தட் மீன்ஸ் பார்ட்டர் சிஸ்டம். ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க பெரும்பாலும். காசெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப இந்த டயக்ராம்ல தெரியுது பாத்தீங்கன்னா தொழில் பண்ணிருக்காங்கன்னு. சோ ஒரு விவசாயி இருக்காரா, அப்ப கண்டிப்பா விவசாயம் இருந்திருக்கும். அப்ப வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த விவசாயி என்ன பண்ணிருக்காரு, ட்ரெஸ் பண்ணிருக்காரு. அப்ப நெசவு தொழில் அங்க இருந்திருக்கு. அப்ப அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணிருக்காங்க, நெசவு வீவிங் தொழில் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க, கால்நடை மேய்க்கிறாங்க. அப்ப வந்து லைஃப் ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணிருக்காங்க, கால்நடை வளர்ப்பும் அங்க இருந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தச்சு வேலை செஞ்சிருக்காங்க. மீன்ஸ் பாத்தீங்கன்னா கார்பெண்டர் வேலை செஞ்சிருக்காங்க, அதாவது வந்து ஒரு ஏர் செஞ்சிருக்காங்க. அப்ப என்னன்னா இங்க தச்சு வேலை செய்யக்கூடிய மக்களும் வாழ்ந்திருக்காங்க, மண்பானை செய்யற மக்களும் வாழ்ந்திருக்காங்க. இப்போ இமேஜ் நல்லா தெரிஞ்சு பாருங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நெசவு பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க, கால்நடை வளர்த்துருக்காங்க, அதே போல தச்சு வேலை கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தர் பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா வந்து அங்க கலையும் சிறந்து விளங்கியிருக்கு. ஓகே, நம்ம முதல்ல பார்த்தோம் இண்டஸ் வேலி மக்கள் பானையை பயன்படுத்துறாங்க பார்த்தோம். எதுக்கு பயன்படுத்துறாங்க, உணவு சமைக்கிறதுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா வந்து தானியத்தை ஸ்டோர் பண்ண பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த பானை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அழகா வண்ணம் பூசப்பட்டிருக்கும். எப்படின்னா பானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்குன்னா ஸோ நேர்கோடுகள், இது நேர்கோடு. அது போல இருக்காங்க ஜிக்ஸாக் கோடு, இது பேர் வந்து வளைவு கோடு, ஜிக்ஸாக் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படி தெரிஞ்சுக்கணும் இண்டஸ் வேலி மக்கள் பயன்படுத்தின பானைகள் எப்படி இருக்குன்னா நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைன் ஆஸ் வெல் அஸ் வளைகோடு ஜிக்ஸாக் கோடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளை யோசிச்சு பாருங்களேன், பொங்கல் பானை வாங்குறோம், இதே மாதிரி தான் கோடு கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா, அப்ப அந்த நாகரிகம் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பானை எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த இண்டஸ் வேலி பானைகள் என்ன கலர்னு பாத்தீங்கன்னா சிவப்பு மற்றும் கருப்பு. பாருங்க இதெல்லாமே சிவப்பு கலர் பானை, ஆல்ரெடி இருக்காங்க. கருப்பு கலர்ல பாத்தீங்கன்னா கோட்டிங் பண்ணியிருக்காங்க, சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணம் பூசப்பட்ட பானைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, இண்டஸ் வேலி பாட்டரிஸ் ஆர் பெயிண்டட் இன் பிளாக் அண்ட் ரெட். நம்ம டிஎம்கே கலர் இருக்கு இல்லையா, டிஎம் கட்சி கொடி இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படின்னா இதே கலர் வச்சிருப்பாங்க. ஓகேவா, டிஎம்கே உடைய கட்சி கொடி சிவப்பு மற்றும் கருப்பு. அவன் சொல்ற காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாமே வந்து இண்டஸ் வேலி மக்களுடைய வாரிசுகள்னு சொல்றாங்க. அதுக்கு இருக்காங்க சிவப்பு கருப்பா வச்சிருக்காங்க. காரணம் இங்கிருந்து வருது. அப்ப இண்டஸ் வேலி மக்களுடைய பானை வந்து சிவப்பு கருப்பா இருக்கு. அவங்க மக்கள் விவசாயம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வீட்டு, பார்லி, செசாம், மஸ்டர்டு காட்டன், அதாவது கோதுமை, பார்லி, எள்ளு, கடுகு, பருத்தி. இங்க போட்டிருக்காங்க இல்லையா, ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அர்த்தம் பருத்தியை வந்து அவங்க நெசவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதே போல இந்த பானைகள் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி அடுப்புல சமைச்சிருக்காங்க.
இந்த மாதிரி அடிப்படை நம்ம இப்போ நம்ம கிராமத்துல பார்க்க முடியும். ஓகே, அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த நாகரிகம் இப்போ வரைக்கும் நமக்கு ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மக்களுடைய உணவு தானியங்களை பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, எள்ளு, கடுகு, பருத்தி தான் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இது பேசிக்கான விஷயம். அடுத்து மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி பண்ண பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பெரும்பாலும் மக்கள் ரெண்டு விதமான வணிகத்தை ஃபாலோ பண்றாங்க. தட் மீன்ஸ் தேர் ஃபாலோவிங் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரேட். என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உள்நாட்டு வர்த்தகம், உள்நாட்டு வணிகம். அதாவது என்ன விஷயம்னா லோக்கல்லே சேல்ஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஹரப்பால இருந்து மொகஞ்சதாரோ, மொகஜாரோட இருந்து காலி பண்ண லோக்கல்னு சொல்லி அந்த உள்ளுக்கு சேல்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா வந்து உள்நாட்டு வர்த்தகம். அது பண்ணிருக்காங்க. இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்காங்க. என்ன பாருங்க, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். அப்படியே முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. சிந்து சமவெளி மக்கள் வெளிநாட்டோடு வணிகம் செய்வதற்கான எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான்ல வந்து மக்கள் வணிகம் பண்ணியிருக்காங்க. தே மேட் சம் எக்ஸ்டர்னல் ட்ரேட் வித் மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சரி, அதுக்கு என்ன சார் எவிடன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா சில எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கியூனிஃபார்ம் கல்வெட்டு, அது ஒரு கல்வெட்டு ஆக்சுவலா. ஓகேவா? நம்ம சொல்லுவாங்க இல்லையா அரிக்கமேடு கல்வெட்டு, உத்தரமேடு கல்வெட்டு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஓகேங்களா? அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை வந்து மெலுகா. யூனிஃபார்ம் கல்வெட்டுல இருக்கக்கூடிய மெலுகா அப்படிங்கிற வார்த்தை எதை மென்ஷன் பண்ணுது? நம்முடைய இண்டஸ் பகுதியை மென்ஷன் பண்ணுது. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. யூனிஃபார்ம் கல்வெட்டில் காணப்படும் எந்த வார்த்தை சிந்து பகுதியை குறிக்கிறது கேட்டாங்கன்னா மெலுகாங்கிற வார்த்தை. ரொம்ப முக்கியமான விஷயம் மெலுகா. ஓகேவா? அது போல விஷயம் பார்த்தீங்கன்னா ஓமன் நாடு இருக்கு இல்லையா, ஓமன்கிற நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடி கிடைக்குது. அந்த ஜாடி எப்படி இருக்கு? ஹரப்பா மக்கள் பயன்படுத்த ஜாடி மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற ஜாடி இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த ஜாடி ஓமன்ல கிடைச்சிருக்கு. அப்புறம் அர்த்தம் இந்த மக்களோட ஜாடி பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்குங்கிறப்ப மக்கள்கிட்ட அங்கே ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஹரப்பன் ஜாடி கண்டறியப்பட்ட நாடு பார்த்தீங்கன்னா ஓமன். அதுக்கப்புறம் சொல்றாங்க ஹரப்பா மக்கள் பயன்படுத்தக்கூடிய முத்திரைகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல வந்து வெயிட் போடுறதுக்கான எடைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெசபடோமியா கிடைச்சிருக்கு. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து ஹரப்பா மக்களுடைய சீல்ஸ், ஹரப்பா மக்களுடைய அந்த டைஸ், அதே போல வெயிட்ஸ் எல்லாம் எங்க கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபவுண்ட் இன் மெசபடோமியா. அப்புறம் இருக்காங்க மக்கள் வேற நாட்டுக்கு வணிகம் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்புறம் இருக்காங்க நம்ம ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்னென்ன பொருளை ஏற்றுமதி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டு, பார்லி, பட்டாணி, ஆயில் சீட்ஸு, காட்டன். ஓகேவா? அடுத்து ட்ரெஸ்ஸு, நாம் பண்ணக்கூடிய அந்த மண் பானைகள் இருக்கு இல்லையா அது, அதே போல சுடுமண் சுதைகள்னா டெரகோட்டா ஃபிகர்ஸ். சுடுமண் சுதைன்னா களிமண்ணால செய்யப்பட்டு சூடு பண்ணப்பட்ட அந்த பொம்மைகள், அதாவது டெரகோட்டா ஃபிகர்ஸ் சொல்லுவாங்க. சுடுமண்ல செய்யப்பட்ட அந்த பொம்மைகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள். இதெல்லாம் நம்மளுக்காக மக்கள் இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு மக்கள் யானையை பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெரகோட்டா ஃபிகர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, பட்டாணி, அடுத்த ஆயில் சீட்ஸ், பருத்தி, இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த முக்கியமான விஷயம் டெரகோட்டா ஃபிகர்ஸ், சுடுமண் சோதைகள், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஐவரி ப்ராடக்ட்ஸ், தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அது போக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பொருட்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பொருள் பார்த்தீங்கன்னா தாமிரம், டின்னு, அதே போல சில விலை மதிப்பற்ற பொருட்கள். ஓகே, என்ன பண்றாங்க? ஸோ தாமிரம், டின், இந்த மாதிரி பொருள் என்ன பண்ணிருக்காங்க இறக்குமதி பண்ணி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான்ல வணிகம் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் எங்க பார்த்தோம்? ஓமன்ல இருக்கக்கூடிய ஹரப்பா ஜாரு, அதே போல மெசபடோமியா கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஹரப்பா முத்திரைலாம் ஒரு எவிடன்ஸா இருக்குன்னு படிச்சு முடிச்சோம். ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே போல யூனிஃபார்ம் கல்வெட்டுல இருக்கக்கூடிய அந்த மேலுகாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிஃபார்ம் கல்வெட்டுல இருக்கக்கூடிய மேலுகாங்கிற வார்த்தை இண்டஸ் பகுதியை குறிப்பிட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இண்டஸ் வேலி மக்கள் நிறைய உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இரும்பு பத்தி எதுவுமே தெரியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இண்டஸ் வேலி மக்களுக்கு தெரியாத ஒரு உலோகம் பார்த்தீங்கன்னா இரும்பு. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இண்டஸ் வேலி பீப்புள் டசன்ட் யூஸ் விச் டைப் ஆஃப் மெட்டல் கேட்டாங்கன்னா அயன் அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. ஓகேவா? இண்டஸ் வேலி மக்களுக்கு வந்து இரும்பை பத்தி எதுவுமே தெரியாது. இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ சொல்றேன். இண்டஸ் வேலி மக்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா தங்கம், வெள்ளிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தாமிரம், வெண்கலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இரும்பு பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா பயன்படுத்த உலோகத்தை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க வந்து கோடாரி, ஈட்டி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? தே மேட் த ஆக்ஸ், ஸ்பேர், பவ் அண்ட் ஏரெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. விச் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் பிரான்ஸ் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. பட் அந்த மக்களுக்கு அயன் பத்தி எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எப்படி இண்டஸ் வேலி மக்களுக்கு அயன் பத்தி எதுவும் தெரியாதோ
அதே போல பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி மக்களுக்கு வந்து ஹார்ஸ் பத்தி தெரியாது. ஹார்ஸ் குதிரை இருக்கு இல்லையா, அது தெரியாது. ஓகேவா? இண்டஸ் வேலி மக்களுக்கு குதிரையை பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப அந்த மக்கள் என்னதான் தெரிஞ்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து செம்மறியாட்டை பழக்கப்படுத்திருக்காங்க, ஆடுகள் பார்த்திருக்காங்க, அதே போல எருமைகள் வளர்த்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க, இண்டஸ் வேலி மக்களுடைய கால்நடையின் பேருன்னு கேட்பாங்க. அதுக்கு ஜெபு. ஜெபு ZEBU அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஹரப்பா மக்களோட இண்டஸ் வேலி மக்களுடைய கால்நடையின் பெயர் என்ன? ஜெபு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜெபு எதுன்னா இங்க கீழே இருக்கு இல்லையா, அதான் ஜெபு. ஸோ ஜெபுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த திமில் வச்ச காளைக்கு, திமில் இருக்கு இல்லையா, திமில் வச்ச காளைக்கு தான் ஜெபு. சொல்லப்போனா நம்ம அலங்காநல்லூர் பயன்படுத்துறோம் இல்லையா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளை அது ஆக்சுவலா. ஓகேங்களா? அப்படி என்ன பண்றாங்கன்னா, இண்டஸ் வேலி மக்கள் வந்து அந்த நாகரிகத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து இண்டஸ் வேலி மக்களுடைய அந்த காளை மாட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெபு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுவா மக்கள் என்ன இருக்காங்க, ஸோ வந்து முதலைகள் பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து போர், டீர் அண்ட் கேரி எல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. அதாவது என்ன விஷயம்னா, நல்லா கவனிச்சுங்க. இங்க ரெண்டாவது டயக்ராம் இருக்குல்ல, இது வந்து crocodile. அதே போல இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் கேரியல். ரெண்டுமே முதலை இனம் தான் ஆக்சுவலா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேரியல், ரெண்டாவது இருக்கிறது முதலை. இதெல்லாம் பார்த்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மான் பார்த்திருக்காங்க, பன்றிய பல பார்த்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மக்கள் யானையை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா தந்தால செய்யப்பட்ட சீப்பு நமக்கு கிடைச்சிருக்கு எவிடன்ஸா. ஓகேங்களா? அப்ப முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி மக்களுடைய கால்நடையோட பேரு ஜெபு. அந்த மக்களுக்கு தெரியாத ஒரு அணில் பாத்தீங்கன்னா குதிரை. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து மக்களுடைய ஆர்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மக்கள் வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு டான்சிங் கேர்ளுடைய பொம்மை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த பொம்மை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை வந்து ஒரு பெண்ணோட பொம்மை எப்படி இருக்கு, இடுப்புல கை வச்சு கெத்தா நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பெண்ணுக்கு சொல்றோம் இல்லையா, அச்சம், மடம், நாணம், பயிர் பெண்ணு, அதான் என்ன பண்ணிருக்காங்க, அதை தாண்டி பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த பெண் என்ன பண்ண முடியும், அந்த பெண்ணுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்காங்க ஆக்சுவலா அந்த இடத்துல. ஓகே சொல்றாங்க. ஸோ ஒரு பெண்ணோட உருவம் இருக்கு இல்லையா, அதான் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வருது. ஓகேங்களா? அது போன்ற விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பெண் பண்ணிருக்காங்க, கை முழுக்க வளையல் அணிஞ்சிருக்காங்க. இப்படி ராஜஸ்தான் அந்த விஷயத்தை பார்க்க முடியும். என்ன பண்ணாங்கன்னா, கை முழுக்க வளையல் போட்டிருப்பாங்க. அப்ப என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வெண்கலத்தால் செய்யப்பட்ட நடன மகளிர் உருவம், இந்த பிரான்ஸால செய்யப்பட்ட டான்சிங்கல் பொம்மை. அடுத்து சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்ட தலைவனின் உருவம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டியர்டைட்ல செய்யப்பட்ட ஒரு பிரீஸ்டோட சிம்மம். இப்ப எப்படி தலைவன் சொல்றாங்கன்னா, இங்க கிரீடம் போட்டிருக்காரு பாருங்க, ஒரு கிரீடம் மாதிரி போட்டிருக்காரு பாருங்க, பட்டை அமைஞ்சிருக்காரா, அது ஒண்ணு. அடுத்து நம்ம கேட்பாங்க, இவர் வந்து பண்ணிருக்காரு, ஸோ எம்ப்ராய்டரி டிசைன் போட்ட ஒரு சால் போட்டிருக்காரு. எம்ப்ராய்டரி டிசைன் வந்து பூ வேலைப்பாடு கொண்ட ஆடை அணிஞ்சிருக்காரு. அந்த ஆடை எப்படி இருக்கு, ட்ரெஸ் வந்து உடம்போட ஒட்டின மாதிரியே இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு ஆடை அணியணும், கூட என்ன பண்றாங்க, அவங்க இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப வெப்பமான பகுதி, அதை பண்ணிருக்காங்க மெல்லிய ஆடை அணிஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க ட்ரெஸ்ஸிங் பத்தி தெரிஞ்சுக்க ப்ராப்பரா, மெல்லிய ஆடையில் பூ வேலைப்பாடு கொண்ட ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்க, ப்ராப்பர்லி எம்ப்ராய்டரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது ஃபைன் கிளாத்தா இருந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்களேன், அவர் என்ன இருக்காரு, ப்ராப்பரா முடிய வந்து ட்ரிம் பண்ணிருக்காரு தாடியை. அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து ஸோ தந்தத்தால செய்யப்பட்ட சீப்பு, ஐவரி கோம்பு இருக்குல்ல, வச்சு பண்ணிருக்காங்க, ப்ராப்பரா ட்ரிம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எவிடன்ஸ். ஓகேங்களா? அடுத்து பண்ணிருக்காங்க, மக்கள் வந்து அந்த காளை மாட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சில காளை மாட்டை பொம்மை செஞ்சிருக்காங்க. இங்க இருக்குல்ல, ஏதாவது டெரகோட்டா ஃபிகர்ஸ், சுடுமண் சுதை இதுதான். சுடுமண் சுதை பண்ணிருக்காங்க, பொம்மையை வந்து செஞ்சு அதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க, விளையாட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதான் வந்து அந்த மக்களுடைய ஆர்ட் ஃபார்மா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நடனமணி உருவம் வந்து வெண்கலத்துல செய்யப்பட்டிருக்கு, தலைவன் வந்து சுண்ணாம்புக்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து இண்டஸ் வேலி மக்கள் மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் மதங்கிறது என்னன்னா இயற்கை வழிபாடாக இருந்தது பெரும்பாலும். ஒரு ப்ராப்பரான ஹிந்து முஸ்லீம்ங்கிற மாதிரி கிடையாது. நம்ம நினைக்கிறாங்கன்னா, அந்த மக்கள் வந்து பெரும்பாலும் இயற்கை மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க ஃபாலோ பண்ற அந்த தலைவன் பேர் பாத்தீங்கன்னா வந்து இது பசுபதி முத்திரை சொல்லுவாங்க. பசுபதி முத்திரைன்னு சொல்லுவாங்க. பசுபதி. சில ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசுபதி அப்படிங்கிறது தலைவன் சொல்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுக்கணும்னா, பசுபதி அப்படிங்கிற ஒரு தலைவனோட உருவம் தான் கிடைச்சிருக்கு. எப்படி தலைவன் சொல்றாங்கன்னா, இந்த லாக்ல பாருங்களேன், ஒரு தலைவன் அம்பு விட்டு நாட்டை காப்பாத்துற மாதிரி இருக்கு. அதுபோக பாருங்க, இங்க வந்து 2 மீன் சின்னம் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. பாண்டியனோட சின்னம் மீன் சின்னம். ஓகேங்களா? பாண்டியா பிரச்சனை மீன் சின்னம். அது இருக்காங்க அந்த காலத்திலேயே அந்த இண்டஸ் வேலி மக்கள் பயன்படுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, மேபி பாண்டியனோட ஆட்சி அது வரைக்கும் இருந்திருக்கலாம். இல்லாட்டி பண்ணிருப்பாங்க, மக்கள் இண்டஸ் வேலி மக்கள் அழிஞ்சு போறாங்களே அப்படின்னு இருக்கா, அங்கிருந்து கிளம்பி வரும்போது பாண்டியன்ல செட்டில் ஆயிருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு வணிக தொடர்பு தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு நமக்கு அவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்ப இது தெரிஞ்சுக்கணும்.
இப்போ வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த பசுபதி முத்திரையில் காணப்படக்கூடிய விலங்குகள் என்னன்னு கேட்பாங்க. இன்னும்னா வந்து பாருங்களேன், ஒரு டைகர், ஓகேவா, ஒரு சிறுத்தை, அடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு யானை, ஓகேவா, அடுத்து வந்து ஒரு எருமை, அடுத்து ஒரு காண்டாமிருகம் வந்து மக்கள் பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா, ஒரு காண்டாமிருகம், ஒரு எருது, அடுத்து 2 மான், ஓகேவா, ஒரு டைகர், அடுத்து பாத்தீங்கன்னா யானை, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரைனோசரஸ், ஒரு கேட்டில், as well as பாத்தீங்கன்னா வந்து மான் குட்டி பயன்படுத்திருக்காங்க. அது போல என்ன பண்றாங்கன்னா, இந்த பசுபதி இருக்காருல எப்படி உட்கார்ந்துருக்காரு, ஸோ வந்து பத்மாசனம் பண்ணிட்டு இருக்கிறது யோக நிலையில் அமர்ந்த பசுபதினு கொடுத்துருப்பாங்க, யோக நிலையில் அமர்ந்த சிவன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா, சில புக்ல பாத்தீங்கன்னா யோக நிலையில் அமர்ந்த பசுபதி, யோகி பொசிஷர் பசுபதினு கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா சிவன் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ரெண்டுமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த முத்திரையை தாண்டி சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி ஜெபு பிரிண்ட் பண்ண மாதிரி எவிடன்ஸ், இல்லாட்டி யானை மாதிரி எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப என்னன்னா இண்டஸ் வேலி மக்கள் ப்ராப்பரான மதத்தை ஃபாலோ பண்ணல, பெரும்பாலும் இயற்கை வழிபாடா இருந்திருக்கு. அந்த பசுபதி முத்திரையில பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னா 5 விதமான அனிமல் இருக்கு. இதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ யானை, எருது, காண்டாமிருகம், மான், சிறுத்தை எல்லாம் நமக்கு வந்து எவிடன்ஸா இருக்கு. ஓகேங்களா, அது தெரிஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய எழுத்து முறை இருக்கு இல்லையா, கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய எழுத்து முறை, அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. எப்படி பண்றாங்கன்னா இவங்க வந்து லெஃப்ட் டு ரைட் போவாங்க. இதை கவனிச்சு பாருங்களேன், படிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னா, இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் பவுஸ்ட்ரோப் அண்ட் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை இப்படி போகுது. ஓகே, அதாவது இப்படி இருக்கு, லெஃப்ட் டு ரைட்டா போகுது, அடுத்து ரைட் டு லெஃப்டா போகுது. ஓகேவா, இடமிருந்து வளம் மற்றும் வளம் இருந்து இடம் அமைந்த எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க. இது பேர் இடமிருந்து வளம் மற்றும் வளம் இருந்து இடம் அமைந்த எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பேர் தான் வந்து பவுஸ்ட்ரோபீடான் ஸ்கிரிப்ட். அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஸோ இடமிருந்து வளம் மற்றும் வளம் இருந்து இடம் சில எழுத்து முறை பயன்படுத்திருக்காங்க. இல்லை கம்ப்யூட்டர் எழுத்து இருந்துச்சாங்க, கம்ப்யூட்டர் எழுத்துக்கள் எதுவும் இருக்காங்கன்னா சில வந்து எழுத்துக்கள் இருந்திருக்கு, சில விதமான அடையாள குறியீடு இருந்திருக்கு. சொல்லப்போனா எவ்வளவு இருந்ததுன்னா 400 இருந்து 600 சைன் இருந்திருக்கு, அடையாள குறியீடுகள் காணப்பட்டிருக்கு. அதுல பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா 40 to 60 வந்து பேசிக் எழுத்து இருந்தது. அப்ப இது பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா குவாசி பிக்டோகிராஃபிக். அப்ப கவனிச்சு பாருங்களேன், ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு யூ மார்க் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு யூ மார்க் இருக்கு, இது வந்து ஒரு 8 மார்க் இருக்கு இங்க இருக்கலாம். ஓகேங்களா, பட் இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ டயக்ராம் வரைச்ச மாதிரி இருக்கு. அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, சில இடங்கள்ல வந்து சிம்பிள் குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு பேர் வந்து பகுதி சித்திர எழுத்துக்கள், குவாசி பிக்டோகிராஃபிக் ரைட்டிங் சொல்றாங்க. ஓகேங்களா, இது பேசிக்கான விஷயம் கேட்பாங்க. இண்டஸ் வேலி மக்கள் பயன்படுத்துற எழுத்து முறைக்கு பேர் பாத்தீங்கன்னா பவுஸ்ட்ரோபீடான் ஸ்கிரிப்ட். தட் மீன்ஸ் இடமிருந்து வளம், வளம் இருந்து இடம். பேசிக்கான எழுத்து வந்து 40 to 60. ஓகே, காமன் கிடைச்சிருக்கு எடுத்து பாத்தீங்கன்னா வந்து 400 to 600 கிடைச்சிருக்கு. இது முழுக்க முழுக்க எழுத்து கிடையாது, குவாசி பிக்டோகிராஃபிக், பகுதி எழுத்து பகுதி ஓவியமா இருக்கு. இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நாகரிகம் என்ன இருக்குன்னா இப்ப கிடையாது. ஏன்னா நாகரிகம் என்னாச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ ப்ரீ ஹரப்பன், இயர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், அடுத்து டிக்ளைன் படிச்சோம் இல்லையா, அப்படி நாகரிகம் வந்து வீழ்ச்சி நோக்கி போயிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாகரிகம் பயங்கரமா இருந்திருக்கு. எப்படின்னா ப்ராப்பரான ட்ரைனேஜ் இருந்திருக்கு, ப்ராப்பரான ஹவுஸ் இருந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் எப்படி இருந்திருக்கு, ஸோ பகுதி ஓப்பனாகவும் பகுதி க்ளோஸ்டாகவும் இருந்திருக்கு. தட் மீன்ஸ் வெயிலுக்கு சமாளிக்கிறதுக்கு வந்து க்ளோஸ்டாகவும், காற்றோட்டத்துக்கு வந்து திறந்த மாதிரி ஹவுஸ் கட்டி இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஹவுஸ்லயும் ப்ராப்பரான குடிநீர் வசதி கிணறு இருந்திருக்கு. ஓகேவா, மக்கள் பாத்தீங்கன்னா வணிகம் பண்ணியிருக்காங்க, மக்கள் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயம் இருந்துச்சு ஒரு நாகரிகத்துக்கு. அப்படி ஒரு சிறப்பு நாகரிகம் வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. எப்படி அழிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சில காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா மேபி என்ன இருக்கலாம், ஃப்ளட் வந்திருக்கலாம். ஏன்னா இண்டஸ் நதிங்கிறது பெரிய நதி. ஜீலம், செனாப், ராகி, சட்லஜ், பியாஸ்ன்னு சொல்லி ஒரு 5 நதி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நதி தான் வந்து சிந்து நதி. அப்படியே இருக்கலாம். பெரும்பாலும் வந்து ஃப்ளட் வந்தா கண்டிப்பா ஒட்டுமொத்த நாகரிகமா அழிஞ்சிருக்கலாம். மேபி என்ன இருக்கலாம், ஒட்டுமொத்த நதியை வந்து வத்தி போயிருக்கலாம். அப்ப நாங்க வத்தி போயிடுச்சுன்னா மக்கள் வந்து விவசாயம் பண்றதுக்கு வழி இல்லாம வேற ஊர் பக்கம் செட்டில் ஆயிருப்பாங்க, இல்லாட்டி அழிஞ்சிருப்பாங்க பஞ்சத்துல. இது ஒரு மேபி தான். ஓகே, மேபி இருந்திருக்கலாம். இருக்கலாம், மக்களோட வளம் வந்து குறைஞ்சிருக்கலாம். என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு வந்து விவசாயம் பண்றாங்க, திரும்ப விவசாயம் பண்றாங்க அப்படின்னாச்சு மக்களோட வளம் வந்து குறைஞ்சு மக்கள் வந்து வேற பக்கம் போயிருந்திருக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடிக்கடி வந்து எர்த்குவேக் நடக்கும். குஜராத்ல பூகம்பம் அடிக்கடி பாத்தீங்கன்னா எர்த்குவேக் நடக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பெரும்பாலும் சொல்லக்கூடிய கதைகள். ஓகேங்களா, ஏன் கதைகள்னு சொல்றேன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு உண்மை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆரியனுடைய படையெடுப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகம்
அழிந்து போனதற்கான காரணம் என்ன? ஆரியர்களின் படையெடுப்பு. இதான் வந்து எல்லாருமே ஆமா அப்படின்னு ஒத்துக்காங்க. இதான் வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். அப்ப இந்த ஆரியன்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சோ கால்நடை மேய்க்கக்கூடிய வந்து ஆரியன். அவங்க கால்நடை மேய்ச்சி என்ன பண்றாங்க? அவங்க ஒவ்வொரு ஊரா நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ஸ் இருக்கு, குதிரை இருக்கு. அதே போல மக்களுக்கு வந்து இரும்பு பயன்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? நம்மகிட்ட குதிரையும் கிடையாது, இரும்பும் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க? வரக்கூடிய ஆரியர்கள் வந்து ஸ்ட்ராங்கான வெப்பன் இரும்பை பயன்படுத்தி நம்மளை வந்து அழிச்சிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா வந்து இண்டஸ் நாகரிகம் அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ கவனிச்சுக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ஆரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஒட்டுமொத்த பகுதியை அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க? மேபி தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வந்து நம்ம மதுரையில செட்டில் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. அதனால என்னாச்சு? நம்ம அந்த முத்திரையில பாத்தீங்கன்னா 2 இரட்டை மீன்கள் பார்த்தோம். ஓகேவா? அவங்க பயன்படுத்துற அதே ஜெப் மாட்டை வந்து இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கட்டுல பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்க பயன்படுத்துற அதே பானையை வந்து இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி கோடுக்கு போடுறோம். இல்லைன்னா வந்து அந்த மக்களுக்கு நமக்கு இடையில ஒரு நாகரிக தொடர்பு இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த மக்கள் பயன்படுத்துற மாதிரியே கிரேட் பாத் பயன்படுத்துறாங்க இல்லையா? நாம என்ன பண்றோம்? ஒவ்வொரு பண்டிகை அன்னைக்கும் போயிட்டு ஆத்தங்கரையில போய் குளிச்சு வந்துருச்சு சாமி கும்பிடுறோம். அப்ப அந்த பண்பாடு வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. அப்ப நமக்கு அவங்களுக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இண்டஸ் வேலி மக்கள் அழிஞ்சு போறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா, நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணம் பாத்தீங்கன்னா வந்து சோ ஆரியர்களுடைய படையெடுப்பு அப்படிங்கிற விஷயம். ஓகே, அடுத்தது இன்கேஸ் பாத்தீங்கன்னா இந்த புக் தெரிஞ்சதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன்ங்கிற புக். ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ் புக் தமிழ்லயும் இருக்கு. ஓகேவா? ஒரு நாகரிகத்தின் பயணம். ஓகேவா? சோ சிந்து முதல் வைகை வரை குட்டி டேக். ஓகேவா? ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை அப்படிங்கிற புக். இது ஏன் ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் சிஎம் பொறுப்பேற்ற ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாருன்னா இந்த புக்கை வந்து சோனியா காந்தி கொடுத்தாரு. அப்ப நாடு முழுக்க இந்த புக் வந்து ஃபேமஸா பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தின ஒரு புக் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை. இது எழுதுன யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். இது எழுதுன யாரு பாத்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், தமிழ்நாட்டுக்காரர் தான். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாருன்னா ஒடிசா பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மக்களுக்கும் இண்டஸ் வேலி மக்களுக்கும் இடையில வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப இந்த புக்கு பத்தி தெரிஞ்சுங்க. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை எழுதுன யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. ஸோ இதான் டாபிக். அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாவே ஸோ 1826ல சார்லஸ் மேஷன் ஹரப்பாக்கு போனார்னு ஆரம்பிச்சோம். ஓகேவா? அங்க ஆரம்பிச்ச நம்ம ஒவ்வொரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கோம். அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் சர்வே பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் படிச்சோம். அடுத்து இண்டஸ் வேலி மக்களுக்கான ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் படிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாடு பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். 1921 தயாராம் சாணி ஹரப்பா, 1922 ஆர்டி பேனர்ஜி மொஹஞ்சதாரோ அப்படியே பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப ஹரப்பாக்கு மீனிங் என்ன? புதுண்ட நகரம், பரிடு சிட்டி. மொஹஞ்சதாரோக்கு மீனிங் என்ன? மவுண்ட் ஆஃப் டெட். இரண்டாவது பத்தி படிச்சோம். ஓகேங்களா? அப்படின்னு நாலு படிச்சு வந்தோம். ஸோ சிட்டியை பத்தி பார்த்தோம். சிட்டிக்கு உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து மக்களுடைய அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் பத்தி பார்த்தோம். அதே பார்த்தீங்கன்னா கூடவே வந்து மக்களுடைய அந்த வணிக முறை எப்படின்னு பார்த்தோம். லோக்கல் ட்ரேடும் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் ட்ரேடும் பண்ணியிருக்காங்க. எங்க பண்ணியிருக்காங்க? மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். எவிடன்ஸ் என்ன? ஹரப்பாவோட ஜாரு ஓமன்ல கிடைச்சிருக்கு. ஹரப்பாவோட முத்திரைகள் வந்து மெசபடோமியா கிடைச்சுன்னு படிச்சோம். ஓகேங்களா? மக்களுடைய கலைகள் பத்தி பார்த்தோம். பிரான்சால செய்யப்பட்ட பெண்ணோட உருவம், ஸ்டேட்ல செய்யப்பட்ட தலைவரும் படிச்சு முடிச்சோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எவிடன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்களேன். இது ஆக்சுவலா டாபிக் எவ்வளவுதான். ஓகேங்களா? இவ்வளவு சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க. இது எங்கெல்லாம் இருக்குன்னா 6th புக்ல கொஞ்சம் இருக்கும், 9th புக் கொஞ்சம் இருக்கும், 11th புக் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாபிக்ஸ் ஃபுல்லா இருக்கு, படிக்க போயிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். 1857ல எதனால ஹரப்பன் நாகரிகம், தட் மீன்ஸ் ஹரப்பாவுடைய தொல்லியல் தளம், தட் மீன்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் ஹரப்பா வந்து எப்படி டேமேஜ் கேட்கறாங்க? டியூரிங் 1857ல பிரிட்டிஷ் காலத்து பீரியட்ல. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும் ரயில்வே ட்ராக் போட்டாங்க. அப்ப ரயில்வே ட்ராக் போடும்போது ஜல்லிக்கல் கிடைக்கல, செங்கல் யூஸ் பண்ணாம பார்த்தோம் இல்லையா. அப்படின்னு அர்த்தம் இவங்க ஒட்டுமொத்த ஹரப்பாவுக்கான வீழ்ச்சி கேட்கல, ஹரப்பாவுக்கான சைட் எப்படி வீழ்ச்சி கேட்கறாங்க. அப்படின்னா ஹரப்பாவுக்கான வீழ்ச்சின்னா ஆரியரோட படையெடுப்பு, ஹரப்பாவோட சைட் எப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு விஷயம் பாத்தீங்கன்னா ரயில் பாதையை பயன்படுத்துவதற்காக கற்களை வந்து பயன்படுத்திட்டாங்க. இது ஆன்சர் இருக்கு. அடுத்து சால்வ் பண்ண பார்க்கலாம்.
கீழே கொடுக்கப்பட்ட பட்டியல்ல சிந்து சமவெளி நாகரிகத்துல ஹரப்பால கண்டுபிடிக்கப்பட்ட நடன பெண் உருவம் இருக்கு இல்லையா, எதால செய்யறதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? The idol of dancing girl was made up of பிரான்ஸால செய்யப்பட்ட ஒரு பெண்ணோட உருவம். ஓகேங்களா, படிச்சோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹரப்பா மக்களுடைய முக்கியமான ரெவன்யூ எது, ஹரப்பா மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம் கேட்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தோம், கோதுமை, பார்லி, வீடு நிறைய பயன்படுத்துறாங்களே. அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா வேளாண்மைங்கிறது தான் முக்கியமான சோர்ஸா இருந்துச்சு. அது பண்ண பார்த்தோம். ஸோ மொகஞ்சதாரோல 14ல இருந்து 18 வரைக்கும் வந்து தவணை களஞ்சியங்கள் இருக்குன்னு படிச்சோம். அப்ப வந்து மெஜாரிட்டி இருக்கிற மக்கள் ஹரப்பால வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதுபோல பார்த்தோம் ஸோ காளை பொங்கல்ல நன்கு உழப்பட்ட நிலத்தையும் படிச்சோம். ஓகே, வெரி ஃபைன் கிளவுட் ஃபீல்ட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் காளை பொங்கல்னு படிச்சோம். இப்போ விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது தவறானது படிச்சு பாருங்களேன். ஹரப்பா பஞ்சாப்ல தான் இருக்கு, தோலவேரா லோத்தல் குஜராத்ல தான் இருக்கு, பனவெளி பாத்தீங்கன்னா பனவெளி ராக்ககிரி தமிழ்நாட்டுல கிடையாது, இது தப்பு. மொஹஞ்சதாரோ பாத்தீங்கன்னா சிந்துல தான் இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப வந்து எல்லாமே கரெக்ட், கடைசி ஆப்ஷன் மட்டும் தப்பு. பிகாஸ் பனவெளி ராக்ககிரி தமிழ்நாட்டுல கிடையாது, இது வந்து ஹரியானால இருக்கு. ஓகேங்களா, அப்ப கடைசி ஆப்ஷன் தப்பு. அடுத்து பாருங்க, எந்த கல்வெட்டு மெசபட்டோமியா மற்றும் ஹரப்பா கடையில வந்து நடைபெற்ற வணிகத்தை குறித்து கேட்கிறாங்க. நம்ம படிச்ச ஒரே விஷயம் படிச்சோம். என்ன படிச்சோம்னா யூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு படிச்சோம். யூனிஃபார்ம் கல்வெட்டுல இருக்கக்கூடிய அந்த மெழுகாங்கிற வார்த்தை மென்ஷன் படிச்சோம். அப்புறம் அந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு தான் ஹரப்பாக்கும் மற்ற மெசபட்டோமியாங்கிறத வந்து ஒரு ட்ரேட் தான் சொல்லுது. ஓகேங்களா, இப்போ யூனிஃபார்ம் கல்வெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பேசிக்க இருப்பாங்க. அடுத்த சில கொஸ்டின் காமிக்கிற பாருங்களேன். இந்த பிபிடி ஷேர் பண்ற வேண்டாம், ஃபாலோ பண்ணீங்க. இந்த பிபிடி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஎன்பி சம்பந்தமா நிறைய எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. டிஎன்பிசில குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதே போல போலீஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐ நடத்துறாங்க, பிசி நடத்துறாங்களே. அந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் சேர்ந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அப்ப இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து எந்த இனம் சிந்து சமவெளி மக்கள் இல்லாத மக்கள் கேட்கறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். ஓகேவா, என்ன எக்ஸாம் எந்த வருஷம் வித் ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுங்க, இந்த ஆன்சரை பார்க்காம நீங்க ஆன்சர் வந்து சொல்லி பாருங்க, டிக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமேட்டு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 30-40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்தமா கேட்ட கொஸ்டின் எவ்வளவுதான். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் கேட்ட ஒட்டுமொத்த கொஸ்டின்ஸ் எவ்வளவுதான், எந்த திரும்ப திரும்ப கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகே, வேற எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ வந்து சிந்து சமவெளி ஆராய்ச்சி அப்ப யாரு வந்து ஹெட்னு கேட்கறாங்க, யாரு, சர் ஜான் மார்ஷல். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் அப்படியே கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரீகால் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஃபைன். என்ன டவுட்ஸ் இருக்குங்களா, கிளாஸ் புரிஞ்சுங்களா, என்ன டவுட்ஸ்? ஸோ டாபிக் வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, கிளாஸ் நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோவும் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, மொபைல் ஆப்பில் அப்லோட் ஆயிடும். டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஃபைன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வாய்ஸை வந்து அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க, இல்லாட்டி வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.